நம்ம ஹீரோ சாப்பாடை சாப்பிடாம மிச்சம் வச்சதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் வழி தாங்க முடியாம மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். இது எதையுமே நம்ம ஹீரோவோட அம்மா கண்டுக்காத மாதிரி உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு பஸ்ல அயோக்கோங்கிற பொண்ணோட காமிக் புக்கை ஒருத்தன் வாங்கிட்டு தரமாட்டான்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல இருந்து மவுண்டனுக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து எப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஒழுங்கா என்னோட காமிக் புக்கை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அயோக்கோ அந்த வம்பு பண்ற பையன் கிட்ட கத்திட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ஒழுங்கா அவன் புக்கை கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ வேலை என்னையோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பயங்கரமா கிண்டல் பண்ணி விடுறான். இப்ப கிளாஸ்லயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான டாக்குட்டோங்கிறவன் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீக்கானவன் கிட்டேயே சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒழுங்கா அவ புக்கு அவட்டையே கொடுன்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே அந்த வம்பு பண்ற பையனை பார்த்து ஒழுங்கா அவ புக்கு அவட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னப்பா இப்படி எல்லாருமே என்ன பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அந்த புக்கை அயக்கிட்டே கொடுத்துட்றான். எனக்கு இப்போ பயங்கரமாக போர் அடிக்குது அப்படின்ட்டு அவனும் முன்னாடி சீட்டை போட்டு உதச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒழுங்காக சண்டை படாமல் வாங்கடா, இல்லைன்னா மவுண்டனுக்கு போகிற வண்டி அப்படியே திருப்பி கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சத்தம் போட்டுறாரு. சரி ஓகே அப்படின்னு அந்த ரவுடி பையன் சொல்கிறான். இப்போ பஸ்ஸுக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு லைட் வருது. அப்படியே அவங்கெல்லாம் சமன் ஆகி வேற ஏதோ வேல்டுக்கு வந்துடுறாங்க. இது என்ன இடம், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. உங்க எல்லாத்தையும் ஹம்பிள் வேல்டுக்கு வரவே இருக்கிறேன். நான் தான் காடஸ், என்னோட பேரு விஷயஸ். இங்கே தான் சூஸ் அண்ட் ஹீரோஸ். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரியான ஹீரோஸ் எங்க நாட்டுக்கு வந்து த காட் எம்பரர் டீமனை டிஃபீட் பண்ணாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டீமன் உயிரோட வந்துருச்சு. இப்போ இந்த டீமனை டிஃபீட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அந்த காடை சொல்ல, எனது நாங்களா ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் பயப்படாதீங்க, நான் தான் உங்களோட டீச்சர். உங்களை மாதிரி தான் எனக்கே இங்க என்ன நடக்குது, நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த காடஸ் என்னதான் சொல்ல வராங்கிறத பொறுமையா நம்ம கேட்போம் அப்படின்னு டீச்சர் சொல்றான். அந்த காடஸும் நம்ம டீச்சர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதுக்கு அந்த டீச்சரும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டு கிடக்குறான். இந்த இடம் ஃபுல்லா ஸ்டோன்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் வேற இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோல்டன் சைஸ் வச்சிருக்க காடஸும் இங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கனவா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கிளி பாக்குறான். அப்ப நான் உண்மையிலேயே அனதர் வேர்ல்டுல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நீங்க சொல்ற மாதிரியான டீமன்ஸ்லாம் எங்களால சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாது. நீங்க எப்படி எங்களை சம்மன் பண்ணீங்களோ அப்படியே எங்களை திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. உங்களை மறுபடியும் உங்க வேல்டுக்கு அனுப்புறதுக்கு எந்த வழியும் இல்லை அப்படின்னு அந்த காடஸ் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு டாக்குட்டோ சொல்றான். ஆமா, உங்க வேல்டுக்கே உங்களை திருப்பி அனுப்புறதுக்கு ஈவல் எலமெண்ட் தேவை. அந்த ஈவல் எலமெண்ட் எடுக்கிறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு அந்த கிரேட் டீமன் எம்பரரை தோக்கடிச்சு அதோட ஹார்ட் எடுக்கிறது. இன்னொன்னு அந்த கிரேட் டீமன் எம்பரரை கொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈவல் எலமெண்ட் ரிலீஸ் ஆகி இந்த நெக்லஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறமா உங்க வேல்டுக்கு நீங்க திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு அந்த காடை சொல்றாங்க. கிரேட் டீமன் எம்பர்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றீங்க, ஆனா நாங்க ஒரு ஹியூமன்ஸ், அவங்களை எப்படி அடிக்க, அதோட எங்களுக்கு எந்த பவர்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்பு பண்றவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த காடஸும் முட்டி போட்டுட்டு உங்களால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறாங்க. தயவு செஞ்சு முதல்ல எந்திரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எங்ககிட்ட எந்த பவர்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அயக்கா கேட்கறான். நீ ரொம்பவும் பொலைட்டா நடந்துக்கிற அப்படின்ட்டு அந்த காடஸ் நம்ம அயக்காவை பார்த்து சொல்லுது. அப்ப நம்ம இருக்கிறது உண்மையிலே இசக்காய் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்பு பண்றவன் கேட்கறான். அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நம்ம ஹீரோவும் சுத்தி முத்தி பாக்குறா. சோல்ஜர்ஸ் மான்ஸ்டர்ஸ்னு ஒரே இசக்காய் வேலையில இருக்கிறதா இருக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு ஒருத்தனை போயிட்டு கடிச்சு கொதறி திங்குது. உடனே அந்த காடஸ் அவளோட ஸ்பெல்லை வச்சு அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து அனுப்புறா. இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம இசக்காய் வேலையில தான் இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒரு கிறிஸ்டல்ல கை வச்சு அவங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றாங்க. அந்த வம்பு பண்றவன் அந்த கிறிஸ்டல்ல கை வைக்கும் போது அதுல இருந்து நிறைய வெளிச்சம் வருது. அதை பார்த்து எல்லாருமே பாராட்டுறாங்க. எனக்கு இந்த இசக்காய் வேல்டு பிடிச்சிருச்சு, நான் தான் இங்க ஹீரோவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். அதுக்கடுத்து டாக்குட்டோ அந்த கிறிஸ்டல்ல கை வச்சோனே அந்த கிறிஸ்டலே வெடிச்சிருது. உனக்கு எஸ் ரேங்க் அப்படின்னு அந்த காடஸ் சொல்றா. எஸ்னா என்ன அப்படின்னு டாக்குட்டோ கேட்கறான். எஸ்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸ் சொல்றா. எனக்கு என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்பு பண்றவன் கேட்கறான். உனக்கு ஏ ரேங்க் அப்படின்னு அந்த காடஸ் சொல்றா. இந்த வேல்டுலயும் டாக்குட்டோ தான் என்னை விட ஃபர்ஸ்டா இருக்கான்ப்பா அப்படின்னு அந்த வம்பு பண்றவன் ஃபீல் பண்றான். இப்ப அடுத்தது அயோக்கா வைக்கிறா. அவளுக்கும் அந்த கிறிஸ்டல் உடஞ்சு போகுது. அவளுக்கும் எஸ் ரேங்க் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வச்சுட்டு போறாங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல்ல கை வைக்கிறான். நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல்ல கை வைக்கும் போது கொஞ்சோண்டு பர்பிள் கலர்ல லைட் வருது. என்ன லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸ் கிட்ட கேட்கறான். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸ் கேட்கறாங்க. இது என்ன இத்தனோட லைட்டா இருக்கு, இது என்ன பவர், நான் என்ன ஸ்கில்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அந்த காடஸ் கண்டுக்காம அடுத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த வேல்டுல கூட நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இருக்கேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். இப்போ அடுத்ததா இன்னொருத்த வைக்கிறான். அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு டார்க்கான ஒரு ஹாரர் மாதிரியான எஃபெக்ட் வருது. இப்போ எல்லாரும் அவங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸ் பெருசா இருக்கும். நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு குட்டியான ஸ்டேட்டஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுல லெவல் எம்பின்னு எல்லாமே இருக்கு. ஃபைனலா கீழே ஸ்பெஷல் ஸ்கில் அப்படின்னு இன்டர்னல் அப்டார்மல் ஸ்கில்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அதுல பேரலைஸ் பாய்சன் நிறைய ஸ்கில் இருக்குது. எல்லாமே இப்போதைக்கு லெவல் 1ல தான் இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இங்க ரொம்பவும் வீக்கா இருக்கிறது மெமரி அப்படின்னு நம்ம ஹீரோவை சோல்ஜர்ஸ்லாம் இழுத்துட்டு போய் ஒரு தனியான ஸ்பெல்ல நிக்க வைக்கிறாங்க.
இங்கேருந்து ஒன்று டிஸ்போஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் ரிச்சுவல். வீக்கானவங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு அந்த காடா சொல்கிறா. என்ன டிஸ்போஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறா. ஆமாம், இங்கே இருக்கிறதுலே நீ தான் ரொம்பவும் வீக்காக இருக்க. உன்னோட ஸ்கில்ஸை வச்சுட்டு நாங்கள் இந்த டீமனை டிஃபீட் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் சூசைட் பண்ணிக்கிறதே மேல். உன்னை இங்கேருந்து சாவடிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணால் நீ எவ்வளோ வீக்குன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். அதனால் உன்னை இங்கேருந்து அப் டவுன் டு ruinsங்கிற ஒரு டேஞ்சரஸான பிளேஸ்க்கு அனுப்ப போகிறேன். அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸும் டீமன்ஸும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ கொடூரமாக சாகும்போது தான் நீ எவ்வளோ வீக்குங்கிறத ஃபீல் பண்ணுவேன். ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நீ உயிர் தப்பிச்சு வந்துட்டேன்னா உனக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த காடா சொல்கிறா. இது என்ன நியாயம்? நீங்கள் தானே எங்கே சமன் பண்ணீங்க. நான் யூஸ்லெஸ்னா என்னை மறுபடியும் என்னோட வேலைக்கு அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையுமே இல்லாத மாதிரி எனக்கு இன்டர்னல் அப்நார்மல் ஸ்கில்னு பேரலைஸ் பாய்சன்னு நிறைய ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுட்டு உன்னால் லோ லெவல் டீமன்ஸை மட்டும் தான் வேட்டையாட முடியும் அப்படின்னு இந்த காடை சொல்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ண போறீங்க? என்ன டிஸ்போஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. யூஸா அப்படிங்கிற நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட நீ சீக்கிரம் செத்து ஒளிட்டான், உன்னை மாற்றி வீக்கானவங்களாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ரிச்சுவல்ஸ் நடத்தும் போது சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அந்த வகையில் உனக்கு கிடைச்சிருக்குது லெதர் பாக்கெட். இதில் மானாவை சென்ட் பண்ணால் உனக்கு ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு இந்த காடா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பா அப்படின்னு அந்த எஸ்ட்ராங் பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா. உடனே அந்த காடாஸ் அந்த பொண்ணோட வயிற்றுலேயே அட்டாக் பண்ணி மயங்க வச்சிடறான். இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேரலைஸ் பவரை வச்சு அந்த காடாஸ் அட்டாக் பண்ணுறான். உனக்கு தெரியாதா என்னை சுற்றி பபிள் கோட்டிங் இருக்கு, இதுக்கு முன்னாடி எந்த பவராலையும் என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு இந்த காடா சொல்றா. டாக்கோட்டோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி செக் பண்றான். சீக்கிரமா இந்த கோலை இங்க இருந்து அனுப்புங்க, இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, அப்புறம் நானே இவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ கவலைப்படாத, உன்னோட உண்மையான முகத்தை எல்லாத்துக்கும் காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், நான் திரும்பி வந்து உங்க எல்லாத்தையும் கொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த காடாஸும் நம்ம ஹீரோங்கிறது டிஸ்போஸ் பண்றாங்க. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த காடா சொன்ன மாதிரியே அந்த லெதர் பாக்கெட்ல மானாவை செலுத்தி வெளிச்சத்தை வர வைக்கிறான். ஏதோ ஒரு சவுண்டு கேட்க பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இப்படியே போனா நான் செத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்துல ஓடிட்டு இருக்கான். என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். திடீர்னு கால் தடிக்கு நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வீக் தானோ, இல்ல நான் இந்த இடத்துல சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணி பேரலைஸ் அப்படிங்கிற அந்த பவரை யூஸ் பண்றான். உடனே அந்த மான்ஸ்டரும் ஃப்ரீஸ் ஆகுது. இது உண்மையிலேயே ஆக்டிவேட் ஆயிடுச்சா? அந்த காடா சொன்ன மாதிரி லோ லெவல் டீமன்ஸ்க்கு மட்டும் தான் என்னோட பவர் ஆக்டிவேட் ஆகும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா முன்னாடி ஒரு பேட் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. இப்பெல்லாம் ஒரு மான்ஸ்டர் இருந்து தப்பிச்சு வந்தேன், அதுக்குள்ளேயும் இன்னொரு மான்ஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ இதையும் பேரலைஸ் பண்றான். உடனே இந்த மான்ஸ்டரும் ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கறான். ஒரு பேரலைஸ்க்கு அவன் கிட்ட 10 MP போயிருக்கு. இப்போ அவன் கிட்ட ஒரே ஒரு MP தான் இருக்கு. இதை வச்சு நான் நெக்ஸ்ட் பேரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு MPக்கு வந்து பாய்சனை யூஸ் பண்ணுறான். உடனே அந்த மான்ஸ்டருக்கு விஷம் தலைக்கேறுது. நீ என்னை கொல்ல பார்த்த, அதனால தான் நான் அவனை அட்டாக் பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 0 MP தான் இருக்குது. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மான்ஸ்டர் மறுபடியும் வருது. இதோட பேரலைஸ் டைம் முடிஞ்சு போச்சோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் சாக போகிறேன்னா? எல்லாரும் என்னை பார்த்து வீக்னு சொன்னாங்க. நான் இப்படி கோலத்தனமாக சாகக்கூடாது, என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணாமல் கோலம் மாதிரி செத்து போகிறதுக்கு என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி நிற்கிறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டரை திருப்பி அட்டாக் பண்ண போய் நம்ம ஹீரோ கிட்ட MP ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு MP வச்சு அவங்க கிட்ட இருக்க மான்ஸ்டர்ஸை நம்ம ஹீரோ எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கான். ஒரு மான்ஸ்டர் அவன் அட்டாக் பண்ண வர பேரலைஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்த ஒரு MPயும் யூஸ் பண்ணிட்டான். இப்போ அவங்க கிட்ட MP இல்லை. அதே நேரத்தில் அவனை அட்டாக் பண்ண நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் பேரலைஸ்னு அட்டாக் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் பேரலைஸ்னு யூஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்ககிட்ட MP இல்லாதனால அது ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. நான் இந்த இடத்துல சாகக்கூடாது, நான் சாக விரும்பலை அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். திடீர்னு அவனுக்குள்ள லெவலப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த பேரலைஸ் பவரும் ஒர்க் அவுட் ஆகிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சிட்டான்னு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பேரலைஸ் பாய்சன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி சாகடிக்கிறான். பேரலைஸ் அண்ட் பாய்சன் பவர் யூஸ் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸை சாகடிச்சனால நம்ம ஹீரோ இப்போ பேரலைஸ் அண்ட் பாய்சனில் லெவல் 2 வந்து போயிடுறான். போகிற போக்கில் நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே போகிறான். நம்ம ஹீரோவுக்கும் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா MP வந்து கிட்டத்தட்ட 8000க்கு மேலே இருக்குது. அதோட நம்ம ஹீரோவுக்கு லெவல் அண்ட் MP வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸ் சாக நம்ம ஹீரோக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. MPயும் அதே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அங்கே இருந்த நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்து போனதுல நம்ம ஹீரோக்கு 500க்கு மேலே லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னொரு சில மான்ஸ்டர்ஸ்லாம் நம்ம ஹீரோ பார்த்து பயந்தே ஓடிடுச்சு. நான் இங்கே இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும், நான் இங்கேருந்து முதல்ல வெளியே போய் ஆகணும்.
எனக்கு சாப்பாடு தண்ணியும் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் வழியே இல்லை. நாட்கள் போக போக நம்ம ஹீரோக்கு பசி அதிகமானதில் நம்ம ஹீரோ பாய்சனை யூஸ் பண்ணி கொண்ட மான்ஸ்டரையே பசி தாங்க முடியாமல் சாப்பிட்றான். அந்த பாய்சன்ல இருந்து ஆசிட்னால நம்ம ஹீரோவால் இப்போ நகர கூட முடியல. இப்போ திடீர்னு அவன் கிட்ட இருந்து அந்த லெதர் பாக்கெட்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. என்னன்னு போயிட்டு நம்ம ஹீரோவை அதில் மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறான். அதில் கோகோன் சிப்ஸும் இருக்கு. அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோனோட பசியை போக்கிக்கிறான். ஆனால் நாட்கள் போக போக நம்ம ஹீரோ இன்னும் அதிகமான மான்ஸ்டர்ஸை கொண்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல. நான் எதுக்கு இவ்வளோ மான்ஸ்டர்ஸை கொண்டுகிட்டு இருக்கிறேன்? நான் ஒரு கொலைகாரனாக மாறிட்டேன். என்னோட சுயநலத்துக்காக நான் எவ்வளோ கொலைகளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். அவனோட அப்பா அம்மா வீட்டில் இருந்தப்போ ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருப்பான். அப்பா அவனோட அங்கிள் அண்ட் ஆண்டி வந்து அவன் அங்கேருந்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ நான் இங்கே உயிரோடு இருக்கணும்னா உங்கள் எல்லாத்தையும் கொண்டு தான் ஆகணும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் என்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸையும் கொண்டு அதுக்காக ப்ரேயர் பண்ணி சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இது என்ன ரூம்னு தெரியலையே. மானாவை ப்ரொடியூஸ் பண்ணாதான் கேட் ஓப்பன் ஆகுமோ அப்படின்னு நம்ம ஹீரோ மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணுறான். உள்ளக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்து போய் எலும்பு கூட கிடக்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களோட பொருட்களை செக் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு பையில நிறைய ஜெம்ஸ் இருக்குது. நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். நான் ஓப்பன் பண்ணதில் இந்த டோர் மட்டும் தான் என்கிட்ட இருந்து நிறைய மானாவை எடுத்துக்கிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். உள்ள ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு. அவரோட டைரி எடுத்து வாட்ச் பார்க்குறான். என்னோட பேர் ஏஞ்சலின் பெத்ராட். என்ன எல்லாரும் கிரேட் சேஜ் ஏஞ்சலின்னு கூப்பிடுவாங்க. காடஸ் விசியஸ் தான் இந்த மோசமான இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்கள் இந்த லெட்டரை படிக்கும் போது நான் கண்டிப்பாக இறந்து போயிருப்பேன்னு எனக்கு தெரியும், அதுவும் கொடூரமா அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகிறான். அவர்கிட்ட வேறு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். அதுலேருந்து ஒரு ரெசிபி புக் எடுக்கிறான். இது எதுக்கான ரெசிபியாக இருக்கும், டூல்ஸ்க்கெல்லாம் சாப்பாடுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வாசி பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வேறு ஒரு புக் எடுக்கிறான். அதில் வந்து ஃபார்பிடன் ஸ்பெல்னு போட்டிருக்குது. இதில் ஏதாச்சும் ஸ்பெல் வேர்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ வாசி பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோ அதில் இருக்க ஒரு பேஜை படிக்கிறான். சோலிட்டர்ஸ் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க, இங்கே இருக்க எல்லாத்தையும் அதுதான் கொள்ளுது அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்கதை வச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இங்கே இருக்க எல்லாத்தையுமே அதுதான் கொண்டுட்டு இருக்குது. அண்ட் அதை கொண்டா மட்டும் தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்போ அந்த சோலிட்டரை தேடி வந்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிறான். நான் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இங்கே இருக்கிறதுலே அதை தான் ரொம்பவும் பவர்ஃபுல். நான் ஜாக்கிரதையாக இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாக்கிரதையாக அந்த சோலிட்டர் மேலே பேரலைஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேரலைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவோட கையை அது துண்டா வெட்டிருச்சு. இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிறான். அது என்னோட கையை அட்டாக் பண்ணதுலாம் எனக்கு நிறைய ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்னால் ரைட் ஹேண்டையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து நவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறா. உள்ள சோலிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதோட வாயிலிருந்து ஆல்ரெடி இறந்து போன ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி விடுது. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் இறந்து போன ஹியூமன்ஸ்லாம் நம்ம ஹீரோவை துரத்த, இன்னொரு பக்கம் அந்த சோலிட்டு கிரீப்பியான ஒரு ஸ்பைனோட நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறான். ஆல்ரெடி இறந்து போன ஹியூமன்ஸ் இந்த சோலிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஹியூமன்ஸோட கண்களை பார்க்கும்போது ஆல்ரெடி இறந்து போயும் இது அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்குது. நான் தான் இந்த ஹியூமன்ஸ்க்கு எப்படியாச்சும் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இறந்து போன ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் பேரலைஸ் பண்ணி சாகடிச்சிடலாம் நினைக்கிறான். இருந்தாலும் என்னால் முடியல. இவங்க ஆல்ரெடி இறந்து போனால் கூட என்னால் இவங்க சாகடிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் இவங்க என்ன மாதிரி ஒரு ஹியூமன்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டேன். என்னால் முடியாது. நான் ரொம்பவும் வீக். என்னால் இவங்களை கொல்ல முடியாது. நீ ரொம்பவும் ஸ்ட்ராங். நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சாக போகிறேன். என்ன கொன்றாத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அந்த மான்ஸ்டர் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. நீ எவ்வளோ ஹியூமன்ஸ் அனுப்பலான்னு சரி, நான் இவங்களை கொல்ல மாட்டேன், என்னை விட்டு, நான் ரொம்ப வீக் அப்படின்னு நம்ம ஹீரோவை அழுதுட்டு இருக்கிறான். அந்த மான்ஸ்டரும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. இதான் கரெக்டான டைம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கரெக்டான டைமை பாயிண்ட் பண்ணி பேரலைஸாக அட்டாக் பண்ணுறான். எவ்வளோ நேரம் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த அந்த மான்ஸ்டரே ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஷாக் ஆகி அந்த இடத்துல கீழே விழுது. ரைட் ஹேண்ட் இல்லைன்னு என்னால் அட்டாக் பண்ண முடியாதுன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னால் லெஃப்ட் ஹேண்டை வச்சு கரெக்டான டைமில் அட்டாக் பண்ணுறதுக்காக நான் வீக்கான மாதிரி அடிச்சு உன்னை ஏமாத்திட்டு இருந்தேன். நீ எப்போ நான் வீக்குன்னு நம்பி ஓவர் கான்ஃபிடன்ஸில் துள்ளுனியோ அப்போவே நீ தோத்துட்ட அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாய்சனை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை துடிக்க சாகடிக்கிறான். அதோட இறந்தும் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த ஹியூமன்ஸ்க்கும் நம்ம ஹீரோ ஒரு வழியாக விடுதலை கொடுத்துட்டான். எவ்வளோ ஹியூமன்ஸை இறக்கமே இல்லாமல் துடிச்சு சாகடிச்சிட்டு இருந்த, இதை விட உனக்கு பெரிய தண்டனை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பாய்சனை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை துடிக்க சாகடிச்சு கொள்றான். ஸ்லீப்பை யூஸ் பண்ணி டோட்டலாக அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ மொத்தமாக அழிக்கிறான். அந்த சோலிட்டரோட உடம்புல இருந்து நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி இறந்து போனவங்க நம்ம ஹீரோக்கு டேங்க் சொல்கிற மாதிரி தெரியுது. அதில் ஒருத்தர் மட்டும் காடஸை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவும் இறந்து போன சோலியட்டரோட கண்ணை அப்படியே பிடுங்கி அந்த ரூம் டோரில் போய் வைக்கிறான். உடனே அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோவும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான்.
சம்மனாகி வந்த ஹீரோஸ் எல்லாருமே அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. கொபாட்டோ அப்படின்னு பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறா. இக்குசுபா அப்படின்னு கொபாட்டா சொல்றா. இல்ல, அது என்னோட ஃபேமிலி நேம், என்னோட பேரு அசாகி, அண்ட் எனக்கு என்னோட ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அசாகி சொல்ல, சரி ஓகே நான் மன்னிச்சிரு அப்படின்னு கொபாட்டா சொல்றா. ஆமா, இத்தனோட மான்ஸ்டரை கொல்றதுக்கு இவ்வளவு இறக்கப்படுறியே, நீ எப்படி இந்த காட்டை தனியா இருக்க போற? பெசாட்டி எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாரும் எஸ் ரேங்க்ல இருந்து இ ரேங்க் வரைக்கும் தனித்தனியா குரூப் செப்பரேட் பண்ணிருக்காங்க. நான் பி ரேங்க்ல இருக்கேன், நீ டி ரேங்க்ல இருக்கனால உனக்கு கிரிகாரா குரூப்ல ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் டாக்குட்டோ சிஸ்டர்ஸும் எப்பவுமே டீமா தான் இருப்பாங்க. அயாக்காவும் இறந்து போயிட்டா. உன்கிட்ட இருக்கிற எபிலிட்டிக்கு உங்கள்கிட்ட டீம் அப் பண்ணவே எல்லாரும் யோசிப்பாங்க. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா, நம்ம எப்படி இந்த கிரேட் டீம் என் பேரை கொண்டதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறமா யாரும் இல்லைன்னு யோசிச்சு ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போவே உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அசாகியும் கோபோட்டோவை கன்வின்ஸ் பண்ணுறா. சரி ஓகே, சீக்கிரமாக அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அசாகி சொல்கிறா. உடனே உயிரோட இருக்க ஒரு மான்ஸ்டரை கட்டி போட்டு எடுத்துட்டு வராங்க. இது உனக்காக காடஸ் வைக்கிற டெஸ்ட், இதை நீ பண்ணலன்னா அப்புறம் மீமோரி மாதிரி நீனும் வீக்காக இருக்கான்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிடுவோம், யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அசாகி சொல்கிறா. கோபோட்டோவுக்கு வேற வழி இல்லைங்கிறனால அந்த மான்ஸ்டரை அவங்க சொன்ன மாதிரியே கொண்டுடுறா. டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அசாகி அங்கேருந்து கிளம்புறா. கோபாட்டாவும் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. ஒரு பூனைக்கு அடிபட்டு இருந்த போது மெமோரி தான் வந்து அந்த பூனையை காப்பாற்றி கூட்டிட்டு போயிருப்பான். அதை யோசிச்சு பார்த்து என்ன மன்னிச்சிரு மெமோரி, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. அப்படியே கட் பண்ணி அயாக்காவை காட்டுறாங்க. அந்த விஷயஸ் வயிற்றுல அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் அவள் கண்ணே முழிக்கிறா. இவ்வளோ நாள் ஆகி அவளுக்கு வயிற்றுல இருக்க வலி மட்டும் சரியாகல. எந்திரிச்சோனே மெமோரி எங்க அப்படின்னு தான் கேட்குறா. மெமோரிக்கு அப்படி நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு. எங்களால் அந்த ரிச்சுவல்ஸை மீற முடியாது, வீக்காக இருக்கிறவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்கள டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிச்சுவல்ஸே உருவாக்குனாங்க. இந்த ரிச்சுவல்ஸை 11 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த காடை சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமான ரிச்சுவல்ஸ், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அயக்கா சொல்கிறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனால் என்றைக்குமே ஹை ரேங்க்ல இருக்கவங்களும் வீக்கானவங்களும் ஒன்று சேரவே முடியாது, அவங்க 2 பேருமே வேற வேற அப்படின்னு அந்த காடை சொல்ல, நீங்கள் எஸ் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறீங்க அப்படி தானே அப்படின்னு அயக்கா கேட்குறா. ஆமாம் அப்படின்னு இந்த காடை சொல்கிறா. எஸ் ரேங்க்ல இருந்துட்டு கண்டிப்பாக நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டாள்தனமான ரிச்சுவல்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு அயக்கா சொல்கிறா. ஒரு எஸ் ரேங்க் மெம்பர்கிட்ட நான் இதை எதிர்பார்த்தது தான் அப்படின்னு அந்த காடஸ் அயக்காக்கு கை கொடுக்க, முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாகவும் அதே நேரத்தில் மெமோரிக்கு நடந்ததுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த காடை சொல்ல, உடனே அயக்காவும் அவளோட கையை கொடுக்குறா. இந்த வழியாக தான் போயிருக்கா, இப்படியே போனா கண்டிப்பாக அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அந்த பொண்ணை பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவனை வச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அண்ட் இதே மாதிரி ஒரு 4 இருக்கணுங்க சேர்ந்தது தான் ஒயிட் வாக்கர் அப்படிங்கிற குரூப். இவனுங்க சேர்ந்து அந்த பொண்ணை துரத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ டஞ்சனை விட்டே வெளியே வரான். வெளியே வந்து அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு நிறைய லெவல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னோட புது ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மான்ஸ்டர் வந்தால் நல்லாயிருக்கும், அப்படியே எனக்கு ஒரு ஸ்வாடும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு குட்டி ஸ்லைமை சேர்ந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னோட நிலைமை தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லா பெரிய ஸ்லைமும் சேர்ந்து அந்த குட்டி ஸ்லைமை போட்டு அட்டாக் பண்ணியும் அந்த குட்டி ஸ்லைம் முயற்சியை விட்டு கொடுக்காம அவங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து போராடிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ போயிட்டு எல்லாத்துக்கும் பேரலைஸ் பவரை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் ஸ்லோ பாய்சனை வச்சு அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் பேரலைஸை ரிலீஸ் பண்ணோன்னு அங்கே இருக்க ஸ்லைம்ஸ்லாம் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிடுது. நம்ம ஹீரோ அந்த குட்டி ஸ்லைம் கிட்ட போயிட்டு, என்னை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு காப்பாற்ற தான் வந்திருக்கேன், அண்ட் நீ ரொம்ப வீக்காக இருக்கான்னு கவலைப்படாத, நீனும் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ராங்காக மாறுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேரலைஸை ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அந்த ஸ்லைமும் நம்ம ஹீரோவே ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருக்கு. என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்லைமை பார்த்து கேட்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லைமும் தலையாட்டுது. அப்படி இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் வாக்கர் குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இன்னும் அவங்களோட ப்ரெசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அவங்க தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஒன்னால எனக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்லைம் கிட்ட கேட்குறான். அதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸ்லைம்ஸை பற்றி இந்த ஃபார்பிடன் புக்கில் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்படியாச்சும் அந்த ஃபார்பிடன் புக்கில் இருக்க மேஜிக்கை கற்றுக்கிட்டு அந்த காடஸை பழிய வாங்கணும், இதான் நான் போகிற பாதை, உனக்கு ஓகேனா நீ என் கூட வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுவும் வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. சரி அப்போ நான் இன்னிலேருந்து உன்னோட பேர் பிக்கி மாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒயிட் வாக்கர் குரூப் அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே ஓட்டத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணும் அவளோட மேஜிக்கல் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவளுக்குள்ள ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்ணுறான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஒயிட் வாக்கர் குரூப்பு கிட்ட மாட்டிக்கிறான். யாரா நீ, பார்க்கறதுக்கு பள்ளியை விட சின்னதாக இருக்க, இந்த மாதிரி ஒரு வீக்கானவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, சீக்கிரமாக இந்த பயந்தாங்கோலி அடிச்சு போடுங்க, நான் கிளம்புவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். எனக்கு இந்த பையன்லாம் வேணாம், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே அந்த 4 கோமாளிங்களும் நம்ம ஹீரோவை கொல்லணும்னு கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இதான் சான்ஸ்னு எஸ்ஆர்லான்னு பார்க்குறான். எங்கடா தப்பிச்சு போற, என்னோட கத்திக்கு மனுஷங்க ரத்தம் வேணும், அதை நீ தான் கொடுக்க போற அப்படின்னு ஒருத்தன் சொல்ல,
இல்லை இல்லை நான் உயிரோட விட்டுருங்க, நான் உயிர் வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ பேரலைஸ்னு சொன்னோன்னே அவனும் அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறான். பரவாயில்ல, என்னோட பேரலைஸ் பவர் காடஸ் கிட்ட மட்டும்தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹியூமன்ஸ் மேலே கூட ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்களா அதோட கால் தூசிங்க கூட வர மாட்டேங்குதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேரலைஸ் அண்ட் பாய்சன் அட்டாக் யூஸ் பண்ணி மொத்த பத்தோட கதையுமே முடிச்சிடுறான். அவனுக்கு கிட்டத்தட்ட பிரோஜனமான பொருள் இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறான். பக்கத்தில் இன்னொருத்தங்க யாரும் இருக்காங்க போல, என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னாச்சு? திடீர்னு ஒயிட் வாக்கர்ஸோட ப்ரெசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியல, ஆனால் அதை விட ஒரு பெரிய ப்ரெசன்ஸ், ஸ்பிரிட் ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. அது யாராக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவும் பேரலைஸை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறான். நீ என்னை அட்டாக் பண்ண வந்ததை நான் சென்ஸ் பண்ணனால தான் உன்னை பேரலைஸ் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ தான் அந்த அந்த நாலு பேர்த்தையும் அப்படின்னு அந்த பொண்ணும் ஏதோ சொல்ல முடியாமல் சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னோட மவுத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட வாயை ரிலீஸ் பண்ணுறான். உடனே அந்த பொண்ணும் என்னால் இப்போ சாதாரணமாக பேச முடியுது, நீ தான் அந்த 4 பேர்த்தையுமே கொண்டியா, தனியாக கொண்டிருக்க முடியாது, உன்னோட டீம் எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. டீம்லாம் இல்லை, நான் மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ பொய் சொல்லலாங்கிறது என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, ஆனால் எப்படி அந்த 4 பேர்த்தையும் தனியாக கொண்டு வந்தால் என்னால் நம்ப முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆமாம், நான் என்னோட பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பிக்கி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. என்னோட சென்ஸ் படி பார்த்தா நீனும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்ஸ், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நான் இந்த இடத்துக்கும் காட்டுக்கும் புதுசு, ஸோ யாரை நம்புறதுன்னே தெரில, பட் உன் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், இந்த லெட்டரில் இருக்கிறத உன்னால் படிக்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இது ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்ட், இது என்னால் படிக்க முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதை படிக்கக்கூடிய ஒருத்தங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க எங்கே இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா கோல்டன் டீமன் சோன், அது ஒரு டேஞ்சர் சோன், இந்த கான்டினென்ட்டோட மிடில் இருக்குது, அங்கே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட உயிரை காப்பாற்றின உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நான் சென்ஸ் பண்ணதுலேயே தெரியுது இவ ரொம்ப நல்லவ, இவளை பார்க்கும்போது என்னோட ஆன்ட்டி ஞாபகம் வருது, அவங்களும் இதே மாதிரி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே, நம்ம இங்கேயே புரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுவ அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். ஹே பிக்கிமாரு, அவள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன அட்டாக் பண்ணுறாளா இல்லையான்னு பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணிக்கோ, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எனக்கு பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணணும் பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி தலை அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கிமாரு சொல்லுது. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ இப்போ மெல்ஸ் சிட்டிக்கு வந்திருக்கா. நீ என்ன மெர்சனரியா, உங்ககிட்ட வெப்பனே இல்லை, ஆமாம் நீ ஏதோ டஞ்சனை ரைட் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அந்த ஊரோட கார்டியன் நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வரேங்க அப்படின்னு சொல்கிறான். மெர்சனரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களை வரவேற்கணும்னு மார்க்கியோ சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் இப்போ உங்களை உள்ள விட்டுறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு உள்ள போகிறான். டிராவல் பண்ணதில் எனக்கு பயங்கர டைடாக இருக்குது, நான் இப்போ ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூமை புக் பண்ணுறான். 2000 ரூபா அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு. நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கேன், என்னோட துணியில் அழுக்கா இருக்குது, அதையும் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ காசு எடுத்து நீட்டவும் சரி நீங்கள் கேட்குற எதனால நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு அவனும் காசை பார்த்தோன்னா பல்ல இழிச்சுக்கிட்டே சொல்கிறான். ரெஜிஸ்டரில் உங்கள் நேமை நாங்கள் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரர் கேட்க நம்ம ஹீரோவும் ஹார்ட்டி ஸ்கோல் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு டூப்ளிகேட்டான நேமை சொல்கிறான். ரூமை புக் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட துணியவும் வாஷ் பண்ணிட்டான். இப்போ சாப்பிட்றதுக்கு வெளியே போடா அப்படின்னு வெளியே போய்கிட்டு இருக்கான். இந்த ஊரில் ஸ்ட்ராங்கானவங்க இருக்க மாதிரியே தெரியல, அதனால தான் இந்த ஊர் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ பக்கத்து டேபிளில் இருக்கவங்க ரொம்ப சத்தமாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தனும் இந்த கான்டினென்ட் ஃபுல்லாக டீமன்ஸ், நைட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்லாம் இருக்காங்க, இதில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேட்குறான். இது என்ன முட்டாள்தனமான கேள்வி, கண்டிப்பாக பிளாக் டிராகன் நைட்ஸ் தான், அவங்க தான் ஹோலி கிங்டம் ஆஃப் நியாவை பேண்ட் பண்ணது அப்படின்னு அவனுங்களும் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறான். ரூமுக்கு போயிட்டு பிக்கிமாருக்கும் சாப்பாடு கொடுக்குறான். மறுபடியும் அந்த ஃபார்ப்டன் புக் எடுத்து ஏதாச்சும் புரியுதான்னு பார்க்குறான். இந்த ஃபார்ப்டன் புக்கை படிக்க தெரிஞ்சவங்க நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ஆமாம், கோல்டன் டீமன் ஜோனில் ஒரு விச் இருக்காங்க, அவங்களையும் நான் சீக்கிரமாக மீட் பண்ணி ஆகணும், அதோட பிக்கிமாரோடைய எபிலிட்டியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு அந்த ஹோட்டலில் இருக்க 3 பேர் சொன்னது ஞாபகம் வருது. மில் சிட்டியில் இருக்க டஞ்சனில் ஏதோ புது லேயர் ஓப்பன் ஆகிருக்கதா அந்த 3 பேர் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அண்ட் அதே நேரத்தில் பிக்கிமாரோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கெலட்டன் நைட்ஸோட ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்கெலட்டன் நைட் மில் சிட்டியில் இருக்க டஞ்சனில் இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த டஞ்சனை ரைட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நிறைய அட்வென்ச்சரர் அங்கே வந்திருக்காங்கன்னு. அதில் லீடர் மாதிரி இருக்க ஒருத்தன், நீங்க இப்போ டஞ்சனோட புது லேயரை ரைட் பண்ண போறீங்க, இந்த டஞ்சன்ல இருக்க கப் ஆஃப் டிராகனை தான் நீங்க கண்டுபிடிக்கணும், இது ஒரு கிட்டன் ட்ரெஷர், இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 300 கோல்டு காயின் தருவோம், ஸோ யாரெல்லாம் கலந்துக்க நினைக்கிறீங்களோ அவங்க லைன்ல போய் நில்லுங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் போய் லைன்ல நிக்கிறான். அப்ப பக்கத்துல லைன்ல இருக்க ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. நீ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்க, உன்னோட வாய்ஸும் சூப்பரா இருக்கு, நீ தானே ஹோலி நைட்ஸோட லீடர் அப்படின்னு அந்த பையன் கேட்க உடனே சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் ஹோலி நைட் லீடர் சேரா சசினா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. சொல்ல போனா எங்க கான்டினென்ட்ல
பிளானெட்ல எல்ஸ்லாம் அதிகமா இல்ல தெரியுமா, ஹியூமன்ஸும் டீமன்ஸும் தான் நிறைய இருக்காங்க, ஒன்னு மாதிரியான எல்ஸ்லாம் இங்க வரதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவன் அந்த பொண்ணு கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. உன்னை மறக்கிறதா, அது எப்படி என்னால முடியும், உன்னோட வாய்ஸ் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு, இந்த கீழே ஒன்னு இருக்கு, அது என் கண்ணுக்குள்ளேயே அப்படியே இருக்கு, உன்னோட ஹூடிஸை கழட்டி உன்னோட எல்ஃப் கார்டை காத்த வழிதானே எதுக்கு மறைச்சு வச்சிட்டு இருக்க, பரவாயில்ல நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு அவனும் அந்த பொண்ணோட ஹூடிஸை கழட்டுறான். ஹோலிக் நைட் லீடோட ஹூடிஸை கலட்டின பெருமை முதல்ல எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு அந்த பொண்ணோட ஹூடிஸை கலட்டுறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு நார்மலான மனுஷங்க காதை தான் இருக்கு, அவ எல்ஃபே இல்ல, இவன் இந்த ஃபாரஸ்ட்ல பார்த்த லேடி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது எப்படி நடந்துச்சுன்னா நம்பவே முடியல, நீ யாரு அப்படின்னு அவன் கேட்கறான். நான் தான் சொன்னோம்ல நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் சேரா சச்சரிங் கிடையாது, என்னோட பேர் மிஸ்டர் பார்க்கஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன், நான் இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா. அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. நீனும் இங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாத, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இல்ல நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு, அவன் கண்டிப்பா உங்ககிட்ட பிரச்சனை பண்ண திருப்பி வருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்படிதான் எனக்கே தெரியாம அடிக்கடி மத்தவங்களை கோவப்படுத்திடுவேன், அதனால யாரும் என்கிட்ட அவ்வளவா பேச மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நீங்க தப்பா எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு நீங்க டூல்ஸ் வாங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க, நான் இதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி இப்பத்துல நம்ம ஒரு டீம் அப்படின்னு அந்த பொண்ணு என்னோட பேரு மிஸ்டர் பர்கஸ்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹாட் இஸ் கோல்ட்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் திடீர்னு அந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்ற மாதிரி சென்ஸ் பண்றான். நம்ம என்னதான் இப்போ ஒரு டீமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட உண்மையான பேரை ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட ஹெல்ப்ல நிறைய டூல்ஸ் வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணதால அந்த பொண்ணுக்கு 3 சில்வர் காயின் மிச்சமாக இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆமா உன் கண்ணை சுத்தி எதுக்கு கரவலியமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சரியா தூங்குறது இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. சரி ஓகே நம்மளும் போய் அந்த டஞ்சனை ரைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பிக்கி மாறும் அந்த டஞ்சனுக்கு வராங்க. அங்கே ஒரு மான்ஸ்டரை பார்த்து 2 பேரும் தெரிச்சு ஓட்டுறாங்க. அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ பேரலைஸ் அண்ட் பாய்சனை யூஸ் பண்ணி கொள்றான். மற்ற மான்ஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே இருக்க மான்ஸ்டரோட ஸ்கின்ஸ் ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மான்ஸ்டரை சுற்றி நிறைய அட்வென்ச்சர் இருக்காங்க. இது யாரு கொண்டிருப்பா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அங்கேருந்து இன்னும் உள்ள போறான். அவனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கறான். எனக்கு EXP ரொம்ப லோவாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஸ்டர் பார்க்கஸ் கிட்ட வம்பு பண்ணவன் இங்கே தான் அந்த டஞ்சன்ல தான் இருக்கான். அந்த பொண்ணு என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாடா, கண்டிப்பாக அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், இங்கே இருக்க டீமன்ஸ்க்கு அந்த பொண்ணை இறையாக்கிட வேண்டியதா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப சீனா போட்டுட்டு இருக்கான். கொல்றதுன்னு முடிவாயிருச்சு, எடுத்தோடனே கொல்லாம அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா, அவளோட பாடி எப்படி ரசிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு அந்த 3 பேரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துடுறான். உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யாரை பார்த்து என்ன வார்த்தைடா சொன்னேன், இங்கே இந்த டஞ்சன்லேயே உனக்கு ஒன்னாதான் உனக்குலாம் அறிவு வரும், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அவனும் ஒவ்வொரு சீனை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ பேரலைஸ் அண்ட் பாய்சனை யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கதையை முடிச்சிடுறான். உங்களை மாதிரியான ஆட்கள் கிட்டலாம் இப்படி தானே நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உங்களை காப்பாத்தாம அங்கிருந்து கிளம்பிடுறான். அவங்களும் கொஞ்ச நேரத்தில் விஷம் தலைக்கேறி செத்துடுறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போறான். போற வழியில எல்லா டீமன்ஸும் இறந்து போய் கிடக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு ரூமை கண்டுபிடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்புறான். வெளியே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திடீர்னு ஒரு ஸ்டேஞ்ச் அட்டாக்கால எல்லா டீமன்ஸும் இறந்து போயிடுச்சு, இந்த டஞ்சன்ல இருக்க மொத்த டீமன்ஸும் இறந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ அதனால தான் டீமன்ஸ் எல்லாம் இறந்து போய் கிடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்கே இருந்த டீமன்ஸ்லாம் ஏதோ ஒரு ஸ்கில் ஸ்ப்ரெட் ஆனதுல தான் இறந்து போயிருக்கு, ஒருவேளை நான் தேடி வந்தது கூட கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் டஞ்சனுக்குள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்குறான். ஒரு டோரை தொடர்ந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். அந்த கப் ஆஃப் டிராகன் ஆகிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே இருக்க ஸ்டாச்சுவை பார்க்குறான். அந்த ஸ்டாச்சு மேலே பேரலைஸை யூஸ் பண்ணோன்னே அந்த ஸ்டாச்சு அசையுது. உடனே பாய்சனை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாச்சுவை கொண்டுட்டு இந்த கப் ஆஃப் டிராகனை எடுத்துடுறான். அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு சவுண்டு கேட்க என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் மறுபடியும் வந்திருக்கா. நான் தான் இங்கே ஃபர்ஸ்ட் வரணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த இதை வேணா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த கப் ஆஃப் டிராகனை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்றான். ஆனா இதே இதுக்கு என்கிட்ட கொடுத்த இது எவ்வளவு வேலையை தெரியுமா, 300 கோல்டு காயின், இதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. அட்லீஸ்ட் இது உன்கிட்ட வந்தாவாச்சு நீ கொஞ்சமாவது வேலை செய்யாம நிம்மதியா தூங்குவேன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இதனால ஃப்ரீயா ஏத்துக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ அந்த இடத்த செக் பண்ணி கீழே ஒரு டோரை ஓப்பன் பண்றான். சரி ஓகே நான் இதுக்குள்ள இருக்க டீமனை வேட்டையாட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இந்த கப் ஆஃப் டிராகனை இங்க தான் இருந்துச்சுன்னா இதான் இந்த நூல் ஏறோட முடிவா இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் இங்கே வந்ததே இந்த டீமனை வேட்டையாடுறதுக்காக தான், ஸோ நான் இதுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு கொடுத்த கப்புக்கு பதிலாக உங்கள் கூட துணைக்கி ஒரு எஸ்காட்டாக நாங்கள் வரவா, ஏன்னா என்னால் இப்போ இந்த ஸ்வாடை மட்டும் தான் உங்களுக்காக ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே, ஆனால் அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஃபர்ஸ்ட் நீ என்னோட பர்சனல் விஷயம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் எதுவுமே கேட்கக்கூடாது. செகண்ட் நான் வெளியே உயிரோட திரும்பி வருவேனான்னு தெரியாது, ஸோ உன்னோட உயிருக்கு என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் ஓகேனா நீ என் கூட வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட உயிரை
காப்பாத்தின உங்களுக்காக என்னோட உயிரை பணிய வைக்கணும் தயார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ உள்ளக்க ஒரு பெரிய டீமன் வர அதை அந்த பொண்ணு அசால்ட்டா அவளோட ஸ்வாடை வச்சு வெட்டி கொண்டுறா. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு இந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறா. அந்த கோல்டை டீமன் கூட ஃபைட் பண்ணும்போது நானே உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கோல்டை டீமனை கொண்டா நிறைய EXP இன்க்ரீஸ் ஆகும். அதர் வேர்ல்டு ஹீரோஸ்லாம் அதை லெவல் அப்னு சொல்லுவாங்க. சூசன் ஹீரோஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க கொஞ்சம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொல்றான். இப்போ தான் நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் ஹியூமன்ஸை கொள்றதுனால அந்த லெவலுக்கு ESP இன்க்ரீஸ் ஆகாதுன்னு. கோல்டன் டீமன் எம்பரோட மேஜிக் எலமெண்ட் ஆனதான் நார்மல் டீமன்ஸ் எல்லாம் கோல்டன் ஐ டீமன்ஸா மாறினாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோவும் மானாவை யூஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்றான். இங்க ஏதோ டீமன் இருக்கிறத நான் சென்ஸ் பண்றேன், ஆனா அது டீமனான்னு சொல்ல தெரியல, அது ரொம்ப லேசான ஏதோ ஒரு ஃபீலிங் தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ பிக்கிமாரோ சொல்றியா? இவன் தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்லைம் எடுத்து நீட்டுறான். ஹாய் பிக்கிமாரோ, என்னோட பேரு மிஸ்டர் பார்க்கஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு பிக்கிமாரோ பார்த்துட்டு இருக்க. சரி நீ போய் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு போய் அவளும் படுக்கையை விரிச்சு படுத்துக்கிறா. நம்ம ஹீரோவும் அவளுக்கு தெரியாம டக்குன்னு ஸ்லீப் பவர் யூஸ் பண்றான். உடனே அவளும் டப்புன்னு தூங்கிடுறா. இப்படி பண்ணாதான் நீ ஒழுங்கா தூங்குவ, ஹோலி நைட் லீடர் ஸ்ரேயஸ் அஸ்ரின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒயிட் வாக்கர் குரூப் இறந்து போன இடத்துக்கு பிளாக் டிராகன் நைட்ஸ் வராங்க. ஃபைட்டே பண்ணாம இந்த 4 பத்தியை கொண்டிருக்காங்கன்னா அது ஹோலி நைட் லீடர் ஸ்ரேயஸ் அஸ்ரினா தான் இருக்கும். நம்ம ஹீரோ தூங்க வச்சதுலேருந்து அந்த பொண்ணு இப்போ தான் எந்திக்கிறா. அச்சோ நான் ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல அப்படின்னு சத்தம் போடுறா. உடனே நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிடறான். இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ அங்கேருந்து சத்தம் கேட்குது. உடனே அங்கேருந்து ஓட திடீர்னு அங்கே ஒரு ஸ்கெலட்டன் நைட் மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து நிற்குது. இங்கே இருக்க மற்ற மான்ஸ்டரை விட இந்த மான்ஸ்டரோட சென்ஸ் மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. ஆமாம், இந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டராக தான் எனக்கும் தெரியுது. பட் ஆனால் அந்த கோல்டன் ஸ்பாட், அதாவது அதோட வீக் ஸ்பாட்டில் அட்டாக் பண்ணனா கண்டிப்பாக அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடியானா. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மான்ஸ்டர் கூட நானே தனியாக சண்டை போடுறேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் எங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ இந்த பக்கம் பேரலைஸ் அண்ட் பாய்சனை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரே மொத்தமாக தோக்கடிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நிறைய திங்ஸை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறான். அப்படியே அங்கேருந்து இவங்க கிளம்புறாங்க. அப்போ பிக்கிமாரு வந்து ஏதோ சவுண்டு போடுறா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் பிக்கிமாரு சொல்கிற இடத்துக்கு போய் பார்க்குறான். உள்ள ஒரு துணி சுற்றி அதுக்குள்ள ஒரு முட்டை ஒன்று இருக்கு. அது எடுத்தோன்னே பிக்கிமாரு பயந்து ஓடுறா. சரி ஓகே வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் டீம்ஸில் இருக்காங்கல்ல, அங்கே இருக்க ஸ்கெலட்டன் நைட்ஸ் கூட சண்டை போட்டு மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றுறாங்க. அதில் கிரிகாரங்கிற ஒருத்தன் பயங்கரமா சண்டை போடுறான். நான் இப்போ லெவல் 24க்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் மிஸ்டோ லேயருக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. என்னது நீங்க தான் டிராகன் ஐயா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு எல்லாருமே நம்ம மிஸ்ட்டை பார்த்து பாராட்டிட்டு இருக்காங்க. அவளுக்கான ரிவார்டு அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஓரமா இங்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா மிஸ்ட் ஓடி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. உனக்கான ரிவார்டை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல எனக்கான ரிவார்டை நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மிஸ்ட் சொல்றா. அப்பனா இன்னைக்கு நைட்டு எப்படி இந்த ஊர்ல தான் தங்கி ஆகணும், உனக்கு ஓகேனா சொல்லி நைட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஓகே தான் அப்படின்னு மிஸ்ட் சொல்றா. சரி ஓகே அப்போ நைட்டு நான் ஒரு ரூம் புக் பண்ணுறேன், அங்கே கரெக்டாக 8 மணிக்கு வந்துடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு மிஸ்டர் சொல்கிறா. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகிறான். ஒரு நிமிஷம், இந்த கப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மிஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் நைட்டு ஒரு ரூம் புக் பண்ணி பிக்கிமாராவுக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக 8 மணி ஆக கரெக்டாக மிஸ்ட்டு வந்துடுறா. என்னாச்சு ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு மிஸ்ட்டு கேட்குறா. நான் உனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நீ மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சினா நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பண்ணு. ஒன்றும் இல்லை, நான் கோல்டன் டிமன் ஜோனுக்கு போக போகிறேன், அது உனக்கே முன்னாடியே தெரியும். ஸோ எனக்கு ஹெல்ப்பாக நீ என் கூட பாடி கார்டாக வரணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அதுக்கு மிஸ்ட்டும் வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா அவன் போக வேண்டிய ஊர் கோல்டன் டிமன் ஜோனுக்கு பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்துலேயே இருக்குது. இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ அவளுக்கு பண்ணியிருக்க ஹெல்ப்பை நினச்சி பார்த்துட்டு நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோவும் தேங்க்யூ ஸ்ரேஷஸ்ன்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு மிஸ்ட்டு கேட்குறா. நீ தூங்கும் போது நான் பார்த்தேன். இல்லை ஆக்சுவலி நான் தான் உன்னை தூங்கவே வச்சேன், அப்போ தான் உன்னோட எல்ஃப் காதை நோட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நான் ஒரு எல்ஃப் தான், நான் தூங்கும் போது எல்ஃபாக இருப்பேன், அதோட என்னோட உருவத்தை என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு ஸ்ரேஷ் சொல்கிறா. நம்ம 2 பேரும் இப்போத்துலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு விதமாக நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டியை ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட பேர் டோக்கோ மெமரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. என்னோட பேர் ஸ்ரேஷ் அஸ்ரின் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இந்த அவனோட பேமெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ உனத்தை கொடுக்க. என்னது பிளாக் ஸ்டோனா அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறா. நான் இதை அந்த லேயர்லேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது அந்த டிராகன் கப்பா ஃபையை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, இந்த அளவுக்கு நான் ஒருத்து கிடையாது, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டே அதை மறுபடியும் கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதை மறுபடியும் ஹீரோயின் கிட்டே தூக்கி போட்டுட்டு இப்போத்துலேருந்து இது உன்னோட இதுதான், இதுக்கு பதிலாக திருப்பி எனக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன்னா என் கூட பாடி கார்டா கோல்டன் டிமன் ஜோனுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது டோக்கோ மெமோரி உண்மையிலேயே அவனை நம்பலாம், அவன் நல்லவனா தான் தெரியறா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 புது அட்வென்ச்சரர் ஒரே நாளில் ரூம் போட்டு தங்குற அளவுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்களாப்பா அப்படின்னு அந்த ஹோட்டலில் இருக்க சில பேர் நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பா பேசிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப சோகமாகறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவங்க சொல்றதை கண்டுக்காத, நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, இதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ உண்மையிலேயே ரொம்ப மெச்சூராக நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஃபால்டன் ஸ்பெல்லை பற்றி ஹீரோயின் கிட்ட விசாரிக்க ஃபால்டன் ஸ்பெல்லை பற்றி காடஸ் விசேஷ்க்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் அப்படா அந்த காடஸ் விசேஷ்க்கு இது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். இதை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை உண்மையிலே எனக்கு இதுவே பெரிய இன்ஃபர்மேஷன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா.
உண்மையிலே என்கிட்ட இப்படிலாம் யாரும் இதுக்கு முன்னாடி பேசினதில்ல தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் வெக்கப்படுறா. அப்படியே இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சரி ஓகே, நான் போய் என்னோட ரிவார்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே, நான் கரெக்டாக அவனுக்காக வெளியே 1 மணிக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ரிவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற அரண்மனையை காட்டுறாங்க. அந்த கப் ஆஃப் டிராகனை எடுத்துட்டு வந்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினா எல்லாருமே வரவேற்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க ஒருத்தன் வில்லத்தனமா உள்ள வரான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. ஆல்ரெடி டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு, இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் காடஸையும் அயக்காவையும் காட்டுறாங்க. நீ ஸ்கேலட்டன் நைட்ஸ் கூட உண்மையிலேயே சூப்பரா ஃபைட் பண்ண அப்படின்னு காடஸ் சொல்றாங்க. ஆமா, கிரிகாராவோட எதுக்கு ஜாயின் பண்ண மாட்டேங்கிற, அவன் டீம்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு காடஸ் சொல்றா. ஏன்னா அவன் ஒரு சைக்கோ, அவன் ஃபைட் பண்ணும்போது அவனை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான். சுத்தி இருக்கவங்க எப்படி நாசமா போனாலும் அவனுக்கு கவலையே இல்லை, அவனை பத்தி மட்டும் தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கூட போய் எப்படி அவன் டீம்ல போய் ஜாயின் பண்றது அப்படின்னு அயக்கா பயங்கரமா டென்ஷன் ஆகிறா. உடனே காடஸும் அயக்காவை பார்த்து நீ ஒரு சுயநலக்காரி அப்படின்னு சொன்னோன்னே அயக்கா இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஒரு நிமிஷம், நீ ஒரு எஸ்ட்ராங் ஹீரோயின்ங்கிறத மட்டும் மறந்துடாத, ஸோ உன்னோட ஹெல்ப் தான் எங்களுக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்னு காடஸும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அண்ட் அயக்கா போனோன்னு அப்படியே மூஞ்ச டெரரா மாத்திட்டு இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கண்டிப்பா ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறத புரிஞ்சுட்டு சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். போற வழியில அங்க இருக்காங்க சில பேர், கப் ஆஃப் டிராகனையே ஒரு பொண்ணு எடுத்திருக்கா பத்தியா, அதை நம்ம போய் சீக்கிரமா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த கப் ஆஃப் டிராகனையே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பா. அதோட நம்ம ஹீரோயின் கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்காங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அங்க பாருங்க பிளாக் டிராகன் நைட்ஸ் அப்படின்னு மக்கள் எல்லாமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த பிளாக் டிராகன் நைட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை தான் துரத்திட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு பேசிக் மேஜிக் லெவலை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லா டிராகன்ஸுமே நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளுறாங்க. அவன் தான் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் பயங்கரமா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயினை திருப்பி அட்டாக் பண்றாங்க. அசால்ட்டா அவன் டாச் பண்ணிட்டு என்னோட பேர் தான் கீசன், நான் ஓபன் கம்பெனில இருந்து வரேன், உன்னை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி உன்னோட இந்த அழகான உடம்பு ரசிச்சு உன்னை போடணும் தோணுது அப்படின்னு அவனும் தப்பா பேச நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆகிட்டு அவனை அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப அவனும் அசால்ட்டா நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுட்டு மேலே போய் படுத்துக்கிறான். சீக்கிரமா என்ன கொன்னு முடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அப்ப அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பேரலைஸை யூஸ் பண்ணி பாய்சனை வச்சு அட்டாக் பண்றான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க, எப்படி நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு, அப்போ உன்னை தேடி வந்தப்பதான் நீ பெரிய ஆபத்துல இருக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க, இந்தாங்க உங்களோட பேமெண்ட்டை நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு அவளும் அந்த பிளாக் ஸ்டோனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோவும் அவன் கிட்ட இருக்க எல்லா பிளாக் ஸ்டோனையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா என் கூட பாடி கார்டா வரணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா நீ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், உன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவளும் பயத்தில் முடிச்சுக்கிட்டு இருக்கா. தப்பா எடுத்துக்காத, நீ ஒரு ஃபார்பிடன் வச்சுங்கிறனால உன்னை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாரும் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனும் அப்போ இனிமேல் நம்ம ஒன்றா சேர்ந்து போக போகிறது இல்லையா, என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆக்சுவலாக சொல்லணும்னா உன்னோட பவர்ஸை தாண்டி உன்னையே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உன்னை பார்க்கறதுக்கு என்னோட ஆன்ட்டியை பார்த்த மாதிரியே இருக்குது, ஸோ அதனால் சொல்கிறேன் உன்னோட பவர்ஸும் ஸ்ட்ரென்த்தும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கங்கிறது முக்கியம். அப்போ தான் நாளைக்கு ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட ரியோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த கீசானோட வாயை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னா, உன்னோட பாஸ் யார் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்க்குறான். அவன் வாயை திறந்து விட்டோன்னே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் யார் மேலே கை வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா, நான் தான் பிளாக் டிராகனோட மெம்பர், எங்கள் டீம் வந்தாங்கன்னா உங்களை உரு தெரியாமல் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர பந்தாவோட பேசிட்டு இருக்க. அப்போ திடீர்னு மேலே இருந்து ஒரு ஸ்வாட் வந்து கீசனோட தலையிலேயே குத்தி அவனை மொத்தமாக காலி பண்ணிடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, பிளாக் டிராகன்ஸ் தான், வெள்ளை கலர் ட்ரெஸ் ரெட் கலர் கன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். என்னோட பேர் தான் சியட், ஆனால் என்ன எல்லாரும் ஹியூமானிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. சின்ன வயசுலேயே பயங்கர கொலை பண்ணியிருக்கான். பிளாக் டிராகன் டீம்ல 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஆனால் இங்கே 4 பேர் தான் வந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சு ஓபன், அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சியட் கேட்கறான். நம்ம இவங்களை கொல்ல போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் சொல்றான். உன்னோட வேலையே பணம் சம்பந்தப்பட்டது தான், குறிப்பா அந்த ஆர்த்தோரா அப்படின்னு சியட் சொல்றான். இப்போ தான் அந்த ஆர்த்தோரா அப்படிங்கிற ஒரு கிழவனை காட்டுறாங்க. சேரஸ், உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, உனக்கு பதிலா எவ்வளவோ பணம் தரேன்னு சொன்னேன், ஆனா அந்த நாய்ங்க உன்னை மட்டும்தான் அடையணும், உன்னோட உடம்பு தான் அவங்களுக்கு தேவைப்படுது, இருந்தாலும் அவங்க உன்னை சொந்தமாக்கிக்க நான் விட மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துவேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆர்த்தோரா அப்பனா கொண்டுட்டீங்களா அப்படின்னு சேர சாக்காகிறா. அந்த கிழவன் பேரை யூஸ் பண்ணோன்னு எப்படி நடுங்குறா பாரு அப்படின்னு ஓபன் சொல்றான். கீசன் அப்படி பார்க்கவே சகிக்கல, அதனாலதான் நான் கொன்னேன் அப்படின்னு சியட் சொல்றான். அப்பனா கீசன் வேணும்னே தான் அட்டாக் பண்ணாம இருந்திருக்கான், இதெல்லாம் நம்மளுக்கு வச்சு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி சேரா சஸ்லைன் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க, இவங்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்கறாங்க. வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. இவங்க ஒரு ஹோலி ஃபார்மர், அதோட ஸ்பிரிட் ரிஜிலியா வேற யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இவங்க நம்ம மேல இடத்துக்கு ஒப்படைச்சிடலாமா இல்லை நம்ம இங்கேயே போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சியட் வந்துட்டு சேரா சஸ்ரைன் உன்னோட ஸ்பிரிட் ரெஜிலியாவை யூஸ் பண்ணி என் கூட ஃபைட் பண்ணு. என்னன்னு தெரியல சேரா சஸ்ரைன், உன்னையும் உன் கூட இருக்க அந்த பையனையும் பார்க்கும்போது என்னோட ஆர்வத்தை நல்லா கட்டுப்படுத்தவே முடியல. ஆமா இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சியட் கேட்கறான். அப்ப நான் இவனை நோட் பண்ணியிருக்கான், இது பெரிய பிரச்சனை, டஞ்சன்ல இந்த சோலிட்டரை விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆடு, ஸோ நான் இப்போ இங்கே ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணா கூட என்னோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹே சிவிட் உன் கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவிட் கேட்கறான்.
ஹார்ட் ஈஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது உன்னோட ஒரிஜினல் நேம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், உன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பொய்யான நேம் அப்படின்னு சிஎட் சொல்ல, பக்கத்தில் இருக்கவன் உங்களுக்கு என்ன அந்த பையன் மேலே அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு கேட்க, இங்கே பிளாக் ட்ராகன் நைட்ஸ்ல இருந்து 4 பேர் அவன் முன்னாடி நிற்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாம எப்படி நிற்கிறான் பாரு. அவன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியுது, ஆனால் என்ன பிளான்னு தெரியல. அவன் ஏதாவது தப்பாக மூவ் மேக் பண்ணானா கண்டிப்பாக நான் அடுத்த செகண்டே அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சிஎட் சொல்கிறான். நான் எதிர்பார்த்தது தான், நான் ஒரு மூவ் கூட தப்பாக மேக் பண்ணிடவே கூடாது, அது என்னோட கதையவே முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு, சிவிட் உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட எனிமி உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசைப்படுற, அப்போ தான் உன்னோட ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஆமா அப்படின்னு சிவிட் சொல்கிறான். அப்போனா நீ வந்து காடஸ் ஆலியனோட ஃபைட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். காடஸ் ஆலியனுக்கும் எங்கள் பேருக்கும் நல்லாவே ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க கூட எங்களால் ஃபைட் வச்சுக்க முடியாது. பட் காடஸ் அதர்வேல்லேருந்து சூஸ் பண்ணுற சூசன் ஹீரோஸ் காடஸ் அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க, அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என் கூட ஃபைட் பண்ண சேரா சசரன் இருக்கா, உன்னோட ஸ்பிரிட் டர்ஜியாவை யூஸ் பண்ணி என் கூட ஃபைட் பண்ணு, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இந்த ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎட் சொல்கிறான். ஹியூமானிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட், நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, ஹே சியட் நான் உனக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கலாமா, ஏன்னா நானும் அதர்வேல்லேருந்து சமௌண்ட் பண்ண சூசன் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல எல்லாருக்குமே சாக்கு. நான் இப்போ என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான், ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சூசன் ஹீரோக்கு இங்கே என்னடா வேலை, உன் டீம்லாம் எங்கே அப்படின்னு சியட் கேட்குறான். நான் மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட் ரேங்க்கில் இருக்கனால இந்த காடஸ் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க, ஆனால் இப்போ நான் அவன் கூட ஃபைட் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஸ்ட்ராங்காக மாறி உன்னை கொல்லுவேன், அது மட்டும் இல்லை உன்னை கொண்டு இன்னும் ஸ்ட்ராங்காக மாறி அந்த காடஸையும் பழி வாங்குவேன். பட் ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு சேரா சசரனோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, அப்போ தான் என்னால் இந்த ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போனா சரி நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எதிர்பார்த்த என்னோட ஆப்பனண்ட் நீ தான், நான் இப்போ இங்கேருந்து உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ ஸ்ட்ராங்காக மாறின அப்புறம் இதே இடத்துல நம்ம 2 பேத்துக்கும் ஃபைட் நடக்கும் அப்படின்னு அந்த சிஎட் சொல்கிறான். கண்டிப்பாக நானும் சேராஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சூப்பர்ரா தம்பி, நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு சிஎட் கேட்குறான். என்ன சொல்கிறீங்க, சேரா சசன் எப்படி இங்கேயே விட்டுட்டு போக சொல்கிறீங்களா, அவன் மறுபடியும் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் சொல்கிறான். வாயை மூடுறியா இல்லை இங்கே எப்படியே உயிரை விட்டுறியா அப்படின்னு சிஎட் கேட்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. உன் கூட நான் ஃபைட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், டோக்கோ மெமரி அப்படின்ட்டு சிஎட் வந்து அங்கேருந்து கிளம்புறான். நான் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு, கரெக்டான ரேஞ்சில் இருக்கான், வேண்டாம் டோக்கோ அப்படின்னு சிஎட் கத்த, பேரலைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ மொத்த பத்தியும் பேரலைஸ் பண்ணி மண்ணக்கவை வச்சிடறான். எல்லார் மேலேயும் பாய்சன் அட்டாக் பண்ணுறான். ஈவன் பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமும் சிஎட் வந்து எந்திரிச்சு நின்று டோக்கோ மெமரி உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். நான் எதிர்பார்த்தது கரெக்ட் தான், நான் டஞ்சனில் ஃபேஸ் பண்ண சோலிட்டரை விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுங்களோட பிளாக் ட்ராகன் நைட்ஸோட டீம் மொத்தமாக அந்த இடத்துக்கு வந்தது. சேராஸ் இங்கேருந்து கிளம்பு, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னோட வேலையை, உங்களை விட்டுட்டு எப்படி என்னால் போக முடியும் அப்படின்னு சேராஸ் சொல்கிறா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை விடாதீங்க, அவனை கொல்லுங்க அப்படின்னு சிஎட் அவனோட பாய்சன் அட்டாக்குன்னு தாண்டி பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பிக்கிமார்வை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த அட்டாக்காகவே பிக்கிமார்வை ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணியிருப்பான். பிக்கிமாரோட ரேஞ்சில் இருக்க எல்லாத்தையும் பேரலைஸ் பண்ணுறான். அண்ட் இவனுங்க எல்லாத்தையும் ஸ்லீப் பண்ணி பாய்சன் அட்டாக் பண்ணுறான். ஃப்ரீஸு, ஸ்லீப்பு, பாய்சன், டார்க்னு எல்லா அட்டாக்கையும் எல்லார் மேலேயும் ஒன்று விடாம யூஸ் பண்ணி எல்லாத்தோட கதையுமே சொல்லிய முடிச்சிடறான். நிறைய பேர் இறந்து போக நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவன் தான் நம்ம ஹீரோ அங்க இருந்த பிளாக் ட்ராகன் நைட்ஸ் எல்லாத்தையும் கொத்து கொத்தா சாவடிச்சு முடிச்சிட்டான். ஈவன் இன்னுமே சிஎட் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். உன்னை விடமாட்டன் டோக்கோ மெமரி அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். நான் உன்னை இந்த உலகத்தை காப்பாத்துற ஹீரோ கிடையாது, என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்கள சாகடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற வில்லன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி சிஎட்டோட கதையை மொத்தமா முடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சேராஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபாரஸ்ட்ல ஸ்டே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நான் உங்களவுக்கு ஸ்ட்ராங் இல்லைனாலும் நீங்கள் என் மேலே நிறைய அக்கறைகளையும் நம்பிக்கைகளையும் வச்சிருக்கீங்க, அதை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சேராஸ் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்க என்ன அப்படின்னு சேராஸ் கேட்குறா. அந்த பிளாக் ட்ராகன் நைட்ஸோட ஃபைட் பண்ணும்போது அவங்க ஸ்வாட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணுறான். கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோவோட ஸ்கூல் டீம்ஸை கட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு புதுசாக ஒருத்தி வரா. இன்னைக்கு காடஸ் விசேஷ் வரல, அவங்களுக்கு பதிலாக நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பார்க்கறதுக்கு இவ்வளோ பொடுசாக இருக்க யார் மாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். உடனே அவளை அட்டாக் பண்ணுறா. அட்டாக் பண்ணிட்டு எங்கே போனான்னு தெரியல, எப்படி அட்டாக் பண்ணான்னு தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ணியிருக்கா. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போகிற வழியில் நிறைய ஆபத்து வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாதீங்க, என்னோட பவரை எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணி உங்களோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சேரா சொல்கிறா. உண்மையை சொல்லணும்னா நான் நினச்சதை விட நீ ரொம்பவே கிரேட் தெரியுமா. நீ பண்ணுற ஹெல்ப்புக்கு நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பட் கண்டிப்பாக நம்ம வேலையை முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதோட ரைன்ஸ்க்கு வெளியில் இருக்க செக்யூரிட்டி ஒருத்தாங்க இருக்க கிறிஸ்டல் ஒன்று எடுத்துட்டு இது பிளாட்டினமாக கூட மாறும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
பக்கத்துல இருக்கவன் இதை நம்ம மேல இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்கறான். இல்ல இது வந்து நார்மலா நடக்கிற விஷயம் தான், இதெல்லாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, அதோட நம்ம ரிப்போர்ட் புக்ல இந்த மாதிரி விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணுங்கிற எந்த ரூல்ஸுமே கிடையாது. இப்போ இந்த அப்டவுன் ரூல்ஸ்ல இருந்து எவனாவது ஒருத்தன் வெளியே தப்பிச்சு போறான் அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணலாம், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த அப்டவுன் ரூல்ஸ்ல சர்வை பண்றதுக்கு 0% சான்ஸ் கூட இல்ல அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ சர்வை பண்ணி வெளியே வந்துட்டான் அப்படிங்கறத இன்டெரக்டா காட்டுறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ ஒரு கடையில மாஸ்க வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ எக்ஸாக்டா இந்த டெவில் ஃபேஸ் இருக்க மாஸ்க சூஸ் பண்ணோன்னே அந்த கடைக்காரர் உங்களுக்கு ஃப்ளை கிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன காட்டினா, நான் எப்படியாச்சும் நம்ம மாஸ்டருக்கு ஒரு நல்ல ஸ்வாடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படி நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு ட்ரையல் ரூம்ல வந்து அந்த மாஸ்க போட்டுட்டு, இப்ப நான் பாக்குறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியல, ஒரு டெவில் மாதிரி இருக்கேன், இதான் என்னோட ரிவெஞ்சுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கட் பண்ணா காடஸ் விசேஷ் இருக்க டீமன் கேஸ்ல காட்டுறாங்க. ஹியூமனிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் இறந்து போயிட்டாங்கிறது என்னால நம்பவே முடியல அப்படின்னு ஒரு கேப்டன் சொல்ல, அவரோட பாடியை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேப்டன் சொல்றான். எக்ஸாக்ட்லி ரீசெண்டா பிளாக் டிராகன் குரூப் சேரா சசரனை தான் வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு காடஸ் சொல்ல, சம்பவம் நடந்த இடத்துல சேரா சசரனோட துணியில பயங்கர ரத்த கரையும் இருந்துச்சு. இதை வச்சு சேரா சசரன் இறந்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. பட் எவிடன்ஸ் படி சேரா சசரன் இறந்துட்டாங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. ஆனா இப்போதைக்கு சேரா சசரன் இறந்து போயிட்டதா தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னு இந்த டீமன் ஒயிட் கேசல்ல ஐடம் மீட்டிங் ஹால் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடத்தி சோல்ஜர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ கிரேட் டீமன் எம்பரருக்கு அகைன்ஸ்டா இருந்த பிளாக் டிராகன் நைட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த காடஸ் சொல்றாங்க. அப்ப அவங்க இன்னொரு சோல்ஜர் வந்துட்டு பிளாக் டிராகன் நைட்ஸ் குரூப்பை சாகடிச்சவங்களை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க அரிசால தான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் அஷின்டோ எ குரூப் ஆஃப் சாசரர்னு சொல்லுவாங்க அப்படின்னு இந்த சோல்ஜர் சொல்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்க இருந்து எக்ஸாக்டா நம்ம நார்த் வழியா போனோம்னா கோல்டன் டீமன் ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. போற வழியில பிளட் கொலோசியம் அப்படிங்கிற ஒரு இடத்த பாக்குறாங்க. ஹர்சா நாட்டு அரசரோட தலைமையில தான் இந்த அரேனால மெர்சனரிஸ்க்கும் ஸ்லேவ்ஸ்க்கும் ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எக்ஸாக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இப்போ அர்சாங்கிற ஊர்ல தான் இருக்காங்க. சோ தங்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல புக் பண்றாங்க. 2 பெட்ரூம்ல ஒரு ரூம் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புக் பண்றான். எதுக்கு காசை வேஸ்ட் பண்றீங்க, ஒரு பெட்டை ஷேர் பண்ணா அட்லீஸ்ட் பணம் சேவ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நான் ஒரு பையங்கிறத மறந்துடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். ஹீரோயின் வெக்கப்படுறா. நெக்ஸ்ட் இவங்க அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லா பயல்களுமே வந்து சேரா சசரன் இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற அந்த நியூஸை தான் வந்து, அதாவது இந்த ரூமர்ஸ் தான் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு குரூப் ஆஃப் சாசரர் அஷின்டோவோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வராங்க. வந்து ஒரு சீட்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. பக்கத்து டேபிள்ல இருக்க ஒருத்தன் பிளட் ஃபைட்டர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கான். அதாவது அந்த பிளட் கொலிசம் அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டினாங்க. அந்த இடத்துல வந்து மெர்சனரிஸ்க்கும் ஸ்லேவ்ஸ்க்கும் வந்து ஃபைட் நடக்கும். ஸோ அப்படி ஃபைட் பண்றவங்க தான் பிளட் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஈவில் அளவுக்கு மோசமான ஒரு பிளட் ஃபைட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா, நான் உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. பார்பிடன் விச்சை மீட் பண்ண அந்த பிளட் ஃபைட்டர் பொண்ணை பத்தி கேட்குறீங்களா அப்படின்னு அவன் கேட்க, ஆமா அவங்களை நான் எங்க பார்க்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிளட் கொலிசியமுக்கு போங்க, அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தேடுற அந்த பொண்ணு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருக்கா. இது பொண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கலாம். பட் பரவாயில்ல, போக போக பாத்துக்கலாம். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பிளட் ஃபைட்டர் கிட்ட, என்னோட பேரு ஹட்டி, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறான். யூ ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும் அந்த ஃபார்பிடன் விச் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீனும் அப்போ அந்த ரூமர்ஸ் கேள்விப்பட்டு தான் வந்தியா? சொல்ல போனா நானும் அந்த பார்பிடன் வச்சு மீட் பண்ணதே கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆமா நீ யாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. நான் ஒரு மெர்சனரிஸ், ஒரு எஸ்கார்ட்டோட கைடிங்ல தான் இங்க ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சர்வைவர் ஸ்டே பண்றதுக்கு ஏற்ற இடம் இது இல்ல, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், அடுத்த 3 நாளுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தான் கேட்டிருப்பா. எனக்கு என்னமோ இவ போய் சொல்றான்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா பிகிமாரு பசி மயக்கத்துல இருக்கு. நான் சாப்பாடு போட மறந்துட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ வேக வேகமா போயிட்டு சாப்பாடு போட்டு இவங்களும் சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரில இருந்து கொண்டு வந்த பிரெட் அண்ட் சீஸை கொடுக்குறான். அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆமா இது என்னதுப்பா, டிரான்ஸ்பரண்ட்ல பேக்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் ஆச்சரியப்படுறா. நம்ம ஹீரோயின் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படிங்கறத யோசிப்போம். முதல்ல அந்த பிளட் ஃபைட்டர் கிட்ட பேசி ஃபார்பிடன் வச்சிருக்க இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நாளைக்கு போயிட்டு மறுபடியும் அந்த பிளட் ஃபைட்டர் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா எதுக்காக அவ பிளட் ஃபைட்டரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எதுக்காக? கண்டிப்பா பணத்துக்காக தான் இருக்கணும். ஒருவேளை அவளோட ஃப்ரீடமுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாமா என்னவோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பிளட் ஃபைட்டர் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. கவலைப்படாத, அவனை சீக்கிரமா இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கர மேஜிக்கல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ முன்னாடி ட்ரைனிங் பண்ணி காட்டிட்டு இருக்கா. இவளோட மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையிலேயே என்ன ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சொல்ல போனா எனக்கு க்ளோசர் காம்பேக்ட்ல எனிமியை ஃபேஸ் பண்றதுக்கு வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு டீச் பண்றா. அப்ப திடீர்னு அவளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். என்னன்னு பார்த்தா அவ ஹோலிக் நைட்ஸ்ல இருந்தப்ப கூட இப்படிதான் வந்து எல்லாத்துக்கும் டீச் பண்ணுவா. சோ பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர ஈஸியா நம்ம ஹீரோவோட கையை பின்னாடி வச்சு லாக் பண்ணிடுறா. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்ல இருக்கனால ஸ்வெட்டிங் ஆகுது. உடனே நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. ஏன் உனக்கு பிசிக்கல் டச்ல ட்ரைனிங் பண்றது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா.
ட்ரைனிங் முடிஞ்சு நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை துவைக்கும் போது நம்ம ஹீரோயின் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கறா. அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்க அச்சோ யாராவது பார்த்துருப்பாங்களோ, ஒருவேளை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா நான் இவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேங்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். இவன் எவ்வளவு நேரமா நிக்கிறான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயங்கர பயத்தோட என்னாச்சுன்னு கேட்கறாங்க. ஒன்னும் இல்லை, என்னோட ஷர்ட்டை காணமே தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மன்னிச்சிருங்க, நான் தான் அதை துவைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. உனக்கு ஓகே, என்னோட துணியை துவைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோ உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இவன் எனக்காக என்னோட ஸ்வாடா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறா. இவனோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட ரிவெஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திக்கிறா. என்னாச்சு நீங்க தூங்கலையான்னு கேட்க நம்ம ஹீரோ தூக்க வரலான்னு சொல்றான். சரி ஓகே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கலெக்ட் பண்ண ஹெர்பல் லிக்விட்ஸ் எடுத்துட்டு வரா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பட் நானே இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கலெக்ட் பண்ண ஹெர்பல் ஸ்டோனையும் நம்ம ஹீரோயின் கலெக்ட் பண்ண ஹெர்பல் லிக்விட்ஸையும் ஹாட் வாட்டர்ல போட்டு குடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இதை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றாங்க. ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. தூக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடிக்கிறாங்க. பட் ஆனால் இதை குடிச்சோடனே ஹார்மோன்ஸ் பயங்கர ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது. தனியா இருக்கும்போது ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலே ஏதாவது பண்ண தோணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேற இருக்காங்க. காலைல விடிகிற வரை எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. உடனே நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு புக்கு படிக்க டைம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அதோட நாளைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எப்படியாச்சும் அந்த ஃபார்பிடன் விச்சை கண்டுபிடிச்சு என்னோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அந்த காடஸை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதில் நானும் உங்களுக்கு கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அந்த பிளட் கொலிஷத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த பிளட் ஃபைட்டரை பத்தின சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. அதாவது இந்த பிளட் ஃபைட்டர் கடந்த 3 வருஷமா இந்த அரேனால ஸ்லேவா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் இவன் ஸ்லேவா இருந்தாலுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லோட ஃபைட் பண்ணி ஒவ்வொரு போட்டியிலையும் வின் பண்ணுவா. ஸோ கடந்த 3 வருஷமா ஃபைட் பண்றதுனால இவளுக்கு பணம் வந்து பிரச்சனையாவே இருக்காது. உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்லேவா இருக்க ஒரு பொண்ணுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்றா அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அதோட இந்த பிளட் ஃபைட்டருக்கு இதுதான் லாஸ்ட் மேட்ச் கூடவா. இந்த லாஸ்ட் மேட்ச்ல இந்த பிளட் ஃபைட்டர் இறந்து போறதா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பனா கண்டிப்பா இது ஒரு போட்டி இல்ல, இது ஒரு போராட்டம். இந்த பிளட் ஃபைட்டரோட லாஸ்ட் மேட்சை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட நம்மளுக்கு இங்கே இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் போல தெரியுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பீடு இத்தனை ஜென்ரேஷனாக மக்களால் போற்றப்பட்ட பிளட் ஃபைட்டர் இப்போ இறந்து போகிறதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த டியூக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க தான் ஸ்பீடை கொள்றதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அப்போனா நாளைக்கு அவங்களை காப்பாற்ற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறா. இல்லை நாளைக்கு வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே ஒரு கை பாத்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கட் பண்ணா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ ஸ்பீட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். என்ன வேணும் உனக்கு, அதான் எனக்கு இந்த பார்ட் வச்சு தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் கேட்குறா. நீ சொல்றது போயின்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் நான் ஒன்றும் அதுக்காக உன்னை மீட் பண்ண வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி அப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ நாங்கள் வரதை பார்த்தோன்னே ஸ்பீட் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு யாரும் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. ஒரு நிமிஷம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். டியூக் சுவான் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ல உனக்கு கொள்றதுக்காக பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு ஸ்பீட் கேட்குறா. ஏன்னா அந்த ஃபார்பிடன் வச்சு எங்கே இருக்காங்கன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். சரி அதை விடு, இன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணை கூப்பிட்டு வா, இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை வருஷமா இங்கே நடந்த கொடுமைகளுக்கு நாளைக்கு தான் தீர்ப்பு கிடைக்க போகுது. அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் ஜெயிச்சு எலிசபெத்துக்கும் இந்த மக்களுக்கும் விடுதலை வாங்கி தருவேன் அப்படின்னு ஸ்பீட் சொல்ல. ஒரு நிமிஷம், இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபார்பிடன் விச்சை மீட் பண்றதுக்கு கோல்டன் டிமன் ஜோனுக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க நினைக்கிறத விட கோல்டன் டிமன் ஜோன் ரொம்ப ஆபத்தான இடம், அங்க எப்படி உங்களை கூட்டிட்டு போறது, ஒரு ஸ்வாட்ஸ்மேன், அப்புறம் இந்த பொண்ணுட்டு என்ன பவர் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஸ்பீட் சொல்ல. உடனே நம்ம ஹீரோ பேரலைஸ் யூஸ் பண்றான். என்னாச்சு, என்னால நகர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் சொல்றா. நீ நகர ட்ரை பண்ணாத அப்புறம் உனக்கு ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. என்னோட பேர் தான் சேரா சஸ்ரின், ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. சாரி, என்னோட பவரை பத்தி உன்ட்ட சொல்றதுக்காக தான் இப்படி பண்ண, மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. நீங்க உண்மையிலேயே பவர்ஃபுல்லானவங்க தான், நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன். ஆனா அதுக்காக என்னால எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வந்துட முடியாது. இதுல என்னோட உயிர் போகும்னு தெரிஞ்சு இத்தனை வருஷம் நான் போராடினது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டனால வர முடியாது. இதுல என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நான் போராடி ஃப்ரீடமை வாங்கி தருவேன் அப்படின்னு ஸ்பீட் சொல்றா. உன்னோட உயிரை கொடுத்து அந்த பொண்ணையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உன்னை கொள்றதுக்கு பிளான் போட்ட அவங்களுக்கு அந்த பொண்ணை கொள்றதுக்கு பிளான் போட தெரியாதா? நாளைக்கு இந்த போட்டியில் உன்னை சாகடிச்சு தோக்கடிச்சு இந்த நாட்டு மக்களை மறுபடியும் அவங்க தான் எடுத்துக்க போறாங்க. ஒருவேளை உன்னோட மனசு மாறிச்சுன்னா நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க. போற வழியில மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த பிளாக் ட்ராகன் நைட்ஸை கொண்டது இந்த அஷின்டோ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி கிளம்பிச்சு பார்த்தீங்களா. அது வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த அஷின்டோ குரூப்பை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மூவாஜியோட ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. மூவாஜி அப்படிங்கிறது தான் இந்த அஷின்டோ குரூப்போட லீடர். இன்னொரு பக்கம் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு குட்டி பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பெர்சர்க் பவரை யூஸ் பண்ணி அவங்களோட ஆளை வச்சு அவங்களே அடிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க.
நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்தா எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்பீடை நினைச்சு வருத்தப்படுறான். இந்த பக்கம் அரண்மனையில இருக்க நம்ம ஸ்பீடு கூட நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு தூக்கம் கூட சரியா வரல. நாளைக்கு நடக்க போற மேட்சை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்ப டூக் ஸ்வான் பேசுறத ஒட்டி கேட்கறா. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி பிளட் ஃபைட்டரை கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் கேட்கறான். கண்டிப்பா நாளைக்கு அவளோட எனர்ஜி ட்ரிங்க்ல பாய்சனை கலந்து அவளை கொல்லணும் அப்படின்னு அந்த டூக் ஸ்வான் சொல்றான். அப்ப அந்த குட்டி பொண்ணு எலிசபெத் என்ன பண்றது, அவளை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் கேட்கறான். அவளை கொல்லலாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன், பட் ஆனா அவளை இதுக்கப்புறம் நானே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னதான் அவ இப்போ ஒரு குட்டி பொண்ணா இருந்தாலும் வளர்ந்த நாளைக்கு பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே பாக்குறதுக்கு அழகாவும் சூப்பராகவும் இருப்பா. அப்பா அவளை வச்சு போதுங்கிற அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் ஸ்வான் சொல்றான். இவ்வளவு நாள் ஸ்பீடை வச்சிருந்தீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் கேட்கறான். என்னதான் ஸ்பீடை வச்சு என்ஜாய் பண்ணாலும் அவன் மனுஷன் இல்லைங்கிறத மறந்துடாத அப்படின்னு அந்த டார்க் ஸ்வான் சொல்றான். இப்படி டியூக் ஸ்வான் அசிங்கமா பேசுறது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்கறா. போற வழியில அந்த அஷிண்டோ குரூப்போட லீடர் முவாஜி நம்ம கிட்ட நீ தானே அந்த பிளட் ஃபைட்டர் அப்படின்னு கேட்கறான். எல்லாத்தையுமே ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்ட நம்ம மனசு மாறி நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கே வந்துடுறா. நீ ஒரு வழியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். நீ நினைச்சது நடக்கலன்னா கூட இங்க யாரோட உயிரும் போகல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றா. சரி வாங்க நம்ம போய் இந்த பொண்ணை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கட் பண்ணா இங்க இந்த பொண்ணை கட்டுறாங்க. இங்க ஒருத்தர் ஒன்று அடாப்ட் பண்ண வந்திருக்காரு. எவ்வளவு சோம்பேறியா வேலை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா அவனோட தலைமையை அவருக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டமா சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தும் அமைதியா அந்த டேபிளை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரமா கிளீன் பண்ணி முடி, இவ்வளவு ஸ்லோவா வேலை பார்ப்பேன், இப்படி நீ கிளீன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தானா அப்புறம் எப்படி அவங்க உன்னை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டமா பயங்கரமா திட்டுறா. இவளுக்கு என்னாச்சு, இவ எதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேக்கா, இவ என்ன ரோபோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு அந்த குண்டமாவும் எலிசபெத்தை போட்டு அடின்னு அடிச்சு அள வச்சு இப்ப பாருங்க அவளோட மூஞ்சில ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டமா சொல்றா. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணி இந்த ஊருக்கு ஃப்ரீடமா வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னதை எலிசபெத் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றா. இவன் சொல் பேச்சை கேட்கலன்னா என்ன பண்ணுவான்னு பாருங்க அப்படின்னு அந்த குண்டமா போயிட்டு எலிசபெத்தோட காது கிட்ட கத்துறா. உடனே எலிசபெத் பயங்கரமா பயப்படுறா. அப்ப திடீர்னு வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. அவனும் போயிட்டு கதவை திறந்து விடுறான். வேற யாரும் இல்ல, தான். நீ பண்ண காரியத்துக்கு ஒன்று சும்மா விட மாட்டா அப்படின்னு அவளோட ஸ்வாடை எடுக்கிறா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, டியூக் சுவான் தான் இந்த பொண்ணு இப்படிலாம் டார்ச்சர் பண்ண சொன்னாங்க. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டமா சொல்றா. சரி ஓகேன்னு மன்னிச்சு விட்டுறா. இப்ப நம்ம போக போற இடம் ரொம்ப ஆபத்தானது, நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கறா. உங்களோட நான் எங்க வேணாலும் வரேன் அப்படின்னு எலிசபெத் சொல்றா. ஸ்பீடை காணணும்னு நியூஸை பரப்புங்க, உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சவுத் வழியா போனேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் சொல்றா. கண்டிப்பா நான் சொல்றேங்க, என்னை மன்னிச்சு விட்டதுக்கு ரொம்ப நன்றி, இந்த பொண்ணுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டமா சீனை போடுறா. என்னை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எலிசபெத் சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு செவுத்திலே கையை வச்சு குத்துறான். உடனே அந்த பொண்ணு பயப்படுறா. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நீ போட்ட நாடகத்துக்கு அவளை வேணா ஏமாத்திருக்கலாம், என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கண்டுபிடிச்சு நீ இப்ப என்ன பண்ண போற, அதான் அவளை என்ன மன்னிச்சு விட்டுட்டாளா, போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டமா சொல்றா. ஒரு சின்ன சத்தத்துக்கே அந்த பொண்ணு இப்படி பயப்படுறானா, அவளை நீங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கும்போதே வேதனையா இருக்கு. உன்ன மாதிரியான ஜந்துக்களை உயிரோட விட்டுட்டு போறதுதான் நான் பண்ற பெரிய தப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேரலைஸ் யூஸ் பண்ணி பாய்சன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். சாகிறதுக்கு முன்னாடி அந்த குண்டமா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சாபம் விட்டுட்டு சாகுது. நான் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ, ஹீரோயின், எலிசபெத் இவங்க எல்லாருமே கோல்டன் டீமன் ஜோனுக்கு பார்ட்டன் வச்சு மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. என்னோட பேரு டோக்கோ மெமரி அப்படின்னு நம்ம ஹீரோவும், என்னோட பேரு சேரா சசனின் அப்படின்னு நம்ம ஹீரோயினும், என்னோட பேரு எலிசபெத் அப்படின்னு 3 பேருமே மாத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னையும் என்னோட சிஸ்டரையும் நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு எலிசபெத் சொல்றா. ஏதோ சாலிட் ஸ்டேட்ல இருக்க லிக்விட் ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்கறா. அது வேற யாரும் இல்ல, என்னோட பிக்கிமாரு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பிக்கிமாருவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். பிக்கிமாருவும் அவனோட புது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஹாப்பியா வரா. இப்படி அவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, நீ பண்ண ஹெல்ப்புக்கு என்னோட வாழ்க்கையை நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன், உனக்காக நான் எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதுக்காக நீ இவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நான் உண்மையிலேயே உங்களை நம்புறேன், நான் உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு கோல்டன் டிமன் ஜோன் போகிறது சரிதானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இதுக்கு மேலேயும் எலிசபெத் கொண்டுனா சும்மா இருக்க மாட்டா. அது மட்டும் இல்லை, எலிசபெத் மாதிரியே கோல்டன் டிமன் சொல்ல இருக்க ஃபார்பிடன் விச்சோம் டார்க் எல்ஸோ இவங்க 2 பேத்துக்கும் கண்டிப்பாக ஏதாவது ரிலேஷன் இருக்கும். எது எப்படியோ இப்போ அந்த பொண்ணு முகத்தில் சிரிப்பை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இவங்களை பின்தொடர்ந்து ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டு இருக்கு. நான் அரண்மனையை விட்டு வரும்போது முவாஜி என்ன நோட் பண்ணா, ஒருவேளை அவனா தான் இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் அவங்களை பெரிய ஆபத்துல மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அது இப்ப முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குதிரையில நெருப்ப கட்டி கவனத்தை திசை திருப்பதுக்காக அந்த பக்கமா அனுப்பி விட்டுறான். நானும் சேராசும் இவங்களை பாத்துக்கிறோம், நீனும் எலிசபெத்தும் போய் மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் இவங்களை பாத்துக்கிறேன், நான் இவங்க கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனால் எலிசபெத்தை உன்னை விட சேஃப்டியா யாராலையும் பாத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. நான் ஃபைட் பண்ணணும் தான் விரும்புறேன், ஆனா நீங்க சொல்றதுனால கேட்கறேன் அப்படின்னு சொல்றா. அஷிண்டோ குரூப்பை சேர்ந்தவங்களும் டியூக் அண்ட் அவங்களோட டீம்ஸும் நம்ம ஹீரோவோட டீமை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கவனத்தை திசை திருப்பதுக்காக அஷிண்டோ குரூப்
கிட்ட நம்ம ஹீரோயின் போய் சரண்டர் ஆகிறா. உனைய வச்சு நாங்க நாக்கா வலிக்கிறது, எங்களுக்கு தேவை ஈவ் அண்ட் லீஸ் தான், அவங்கள அனுப்பிட்டு ஒழுங்கா இங்க இருந்து உயிரோட ஓடி போயிரு அப்படின்னு அவன் சொல்ல, அவங்க 2 பேரும் யாரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இங்க தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னது தனியா தான் வந்திருக்கியா, இருந்தாலும் நான் உன்னை வச்சு நாக்கா வலிக்கிறதுன்னு கேட்டிருக்க கூடாது, பாக்குறதுக்கு கும்மன் தான் இருக்க, ஆனாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடாது பொண்ணு, அப்படியே எங்க கிட்ட தைரியமா இவ்வளவு துமுறா பேசிட்டு இருக்கனா, எங்களை பத்தி யார் என்னன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன் கேளு, நாங்க தான் பிளாக் டிராகன் நைட்ஸையே கொன்ன அஷின்டோ குரூப், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு தேவையா இருந்தது ஈவன் லீஸ் மட்டும்தான், ஆனா இப்போ உன்னோட இந்த அழகான உடம்புல ஒரு டூர் போகணும்னு ஆசையா இருக்கு, அது மட்டும் இல்ல கண்ணு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டயே வந்து தனியாளா வந்து இவ்வளவு பெரிய கும்பலுக்கு முன்னாடி ஸ்வாட் எடுத்து நீட்டிட்டு நிக்கிற, நீ அவ்வளவு பெரிய ஸ்வாட்ஸ் மேனா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோனை போட்டு பயங்கரமா கிண்டல் அடிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனை அவங்களோட மாஸ்க் கலட்டி காட்டுறாங்க. ஒரு நிமிஷம் அங்க இருந்தவங்க எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. இந்நேரத்துக்கு இவ்வளவு பெரிய கும்பலை எதிர்த்து தனியாலாம் வந்திருக்கானா, அதுக்கு காரணம் பிளாக் டிராகன் நைட்ஸோடய சண்டை போட்டு உயிரோட இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, சேரா சஸ்வினா இது, இருந்தாலும் என்னால நம்ப முடியல, பிளாக் டிராகன் நைட்ஸோட ஹியூமனிட்டி ஸ்ட்ராங்கஸ்டே தனியாலாம் நீ கொண்டிருப்பாங்கிறத என்னால நம்ப முடியல அப்படின்னு அவன் சொல்ல, ஏன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஓவரா ஆணவத்தில் ஆடாத, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியுமா, இதோ இவன் தான், பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கே, இவனோட பேரு பெர்கா, இது மட்டும் இல்லை இவனோட பிரதர் பேரு வர்கன், இவங்களோட பவர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உனக்கே தெரியும் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு, இவங்க எல்லாத்தையும் எதிர்த்தவனால தனியால எண்ணத்தை கிழிச்சிட முடியும். சேரா சஸ்ரின் தப்பு பண்ணிட்ட, நீ மோதுறதுக்கு முன்னாடி யாரோட மோதுறோங்கிறத தெரிஞ்சு மோதிருக்கணும், இப்போ பார்த்தியா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு, ஒழுங்கா மண்டி போடு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோயினை முட்டி போட்டுட்டு, மாஸ்டர் டோக்கா உங்களுக்காக என் உயிரையும் பணைய வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அசால்ட் ஆக்சல் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பவரை யூஸ் பண்ணி பிக்கிமாரோட சேர்ந்து அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே அவனோட கேர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றான். யாராலையுமே அது என்ன கேர்ஸுங்கிறத கண்டுபிடிக்க முடியல, யாராலையுமே அசைய முடியல. நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே வந்து பாய்சன் அட்டாக் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சாகடிக்கிறான். நம்ம ஹீரோனை காப்பாத்தி அஷின்டோ குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து பாய்சன் அட்டாக் பண்ணி வழியில துடிச்சு சாகடிக்கிறான். மாஸ்டர் எல்லாமே உங்க பிளான் படி பெர்ஃபெக்டா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி சீக்கிரமா வில்லேஜ் இருக்க இடத்துக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அஷின்டோ குரூப் மெம்பர்ஸை தொடர்ந்து டியூகோ சோல்ஜர்ஸும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட பிளான் கொஞ்சம் சொதப்பி இருந்தா கூட என்னால டைமுக்கு இதை முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிக்கிமாரு மறுபடியும் கனெக்ட் ஆக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னால முடியல அப்படின்னு பிக்கிமாரு சொல்லுது. அதுவும் கரெக்ட் தான், என்ன மன்னிச்சிரு, நான் தேவையில்லாம என்னோட ப்ரெஷரை அவன் மேல பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, சேராஸ் ஈவ் அண்ட் லீஸ் 2 பத்தியும் கூட்டிட்டு வரா. சேராஸ் நீ இதுக்கப்புறம் லீஸை பாத்துக்கோ, ஈவ் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டமா சேர்ந்து ஈவ் அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ மொத்தமா எல்லாத்தையுமே பேரலைஸ் பண்றான். டியூக்கோ அவனை சேர்ந்தவங்களும் பின்னாடி வராங்க. ஈவ் நம்ம டியூக்கை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை பார்த்துருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டியூக் பயங்கர டென்ஷனோட அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ பேரலைஸ் யூஸ் பண்ணி பார்க்கறான். ஆனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஆல்ரெடி லிமிட்டை ரீச் பண்ணிட்டு தான் வருது. அப்போ ஒரு எம்பரர் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ டார்க்கை யூஸ் பண்ணி தலையவே வெட்டிடுறான். ஈவ் மித்த சோல்ஜர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி சாகடிக்கிறா. அதை பார்த்துட்டே பாதி சோல்ஜர்ஸ் அங்கிருந்து பயந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. பேரலைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆக மீதி இருக்கவங்கள நம்ம ஹீரோ பேரலைஸ் பண்ணிக்கிட்டே வரான். நம்ம ஹீரோ ஒருத்தர் அட்டாக் பண்ண வர பின்னாடி இருந்து சேராஸ் காப்பாத்துறா. உங்க யாரையும் சும்மா விட மாட்டா அப்படின்னு டியூக் பயங்கர டென்ஷன்ல கத்துறான். தயவு செஞ்சு மாஸ்டர் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஈவ் ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு அவளோட ஃபுல் கோவத்தையும் போய் எல்லா சோல்ஜர்ஸ் மேலேயும் காட்டுறா. எல்லாத்தையுமே கண்டந்தொண்டமா வெட்டி போடுறா. மீதி இருக்குது நம்ம டியூக் மட்டும் தான். பயத்துல டியூக் பயங்கரமா கத்துறாரு. நம்ம ஹீரோ டியூக்கை பேரலைஸ் பண்றான். இதுக்கு எல்லாத்துக்கும் இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஈவ் அவளோட ஸ்வாட் எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம டியூக்கோட தலையை வெட்டுறா. அதுக்கப்புறம் உள்ள இருந்த சேராஸ் லீஸை கூட்டிட்டு வரா. தலையை வெட்டதை பார்த்து லீஸ் ரொம்ப பயப்படுறா. சேரா சமாதானப்படுத்துறா. ஒரு வழியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க. நம்ம ஹீரோ இப்போ வந்து அவனோட பேரலைஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி உரைய வைக்கிறான். இதனால கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கல்லு மாதிரி சுக்குநூறா உடஞ்சு போயிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கோல்டன் டிமன் ஜோனுக்கு போறது யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சீர பாக்குறாங்க. அஷின்டோ குரூப்பை சேர்ந்தவங்க மொத்தமா மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. சம்பவம் நடந்த இடத்துல டியூக்கும் அவங்களோட சோல்ஜர்ஸும் தான் என்னமா கிடக்குறாங்க அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான். அட கடவுளே, இப்படி ஒரு கொடுமையை நான் எப்படி காடஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. உங்க உயிரை பணைய வச்சா அஷின்டோ குரூப்பை சேர்ந்தவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க, உங்களோட முழு எஃபர்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் மாதிரி இருக்கவன் சொல்றான். கட் பண்ணா சேராசும் எலிசபெத்தும் குளிச்சிட்டு இருக்காங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி தான் அவன் அப்படின்னு எலிசபெத் சொல்றா. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, உன்னை மத்தவங்க எப்படி இருக்க சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, நீ எப்படி இருக்கணுங்கிறத மற்றவங்க முடிவு பண்ண முடியாது. உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் நீ இருக்கணும். முக்கியமாக உனக்கு எந்த விஷயம் ஹாப்பினஸ் தருதோ அந்த விஷயத்தை நீ தொடர்ந்து பண்ணா உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஈவ் எலிசபெத் தூங்க வச்சுட்டு அவனும் அப்படியே தூங்குறா. இவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீனும் டயர்டாக தானே இருப்ப, என் மடியில் வேணா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீனும் தான் ரொம்ப டயர்டாக இருப்பேன், நீ வேணா என் மடியில் படுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் படுத்துக்கிறா. நீ இப்போ ஜோக் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறா. உனக்கு ஓகேனா மட்டும் நான் ஒரு தடவை உன்னோட எல்ஃப் காதை டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சரின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் டச் பண்ணி பார்க்குறான். அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது. இன்னைக்கு மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஏதாவது பெரிய ஆபத்து நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆமாம் இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் ஒன்றும் மற்ற சூசன் ஹீரோஸ் மாதிரி இந்த வேல்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண வரல, நான் ரொம்பவே செல்ஃபிஷாக இந்த காடஸை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதில் நான் ஒன்றை வேற தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல, நீ வேணா என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சொல்ல போனோன்னா எனக்குன்னு சில ஆசைகளும் முடிவெடுக்கிற உரிமைகளும் உண்டு. அந்த உரிமையை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். எனக்கு
உங்க கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, என்னோட மாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப நான் சரி கண்டிப்பா நான் இதுக்கு உனக்கு ரிவார்டு கொடுப்பேன், அந்த ரிவார்ட்ல நீ என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீ ரொம்ப டயர்டா இருப்ப இப்ப தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பை யூஸ் பண்றான். அப்படியே கட் பண்ண ஆயக்கா கூட ஒருத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போற ஆயக்கா, அதோட நம்ம ப்ராமிஸை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. கண்டிப்பா நம்ம ட்ரைனிங் நான் யார்கிட்டயும் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கா சொல்றா. ஆமா எதுக்காக நீ எனக்கு ட்ரைனிங் எடுக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கா கேட்கறா. உன்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயம் என்னோட சிஸ்டரை ஞாபகப்படுத்துது, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ லிசபத்துக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான். அதனால அவ ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம ஒரு மிஷனரி குரூப்பா தான் கோல்டன் டீமன் ஜோனுக்குள்ள போக போறோம். ஸோ நம்ம டீம் நேம் டிசைன் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட ஒரு நேம் இருக்கு, லார்ட் ஆஃப் த பிளைஸ் பிரிகேட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த பேரும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஈவும் சொல்றாங்க. அப்படியே கோல்டன் டீமன் ஜோனுக்கு போறாங்க. அந்த ட்ரீயை பார்க்கவே பயங்கரமா இருக்காது, என்ன ட்ரீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் சொல்றா. நம்ம ஹீரோவும் கையை கொடுக்குறான். உடனே ஈவ் அவளோட கையிலேயே ஒரு மேப் ஒன்று வர வைக்கிறா. கிரீன் கலர்ல இருக்கிறது தான் நாம, அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது தான் நம்ம தேடி வந்த ஃபால்டன் விச், அங்கதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், என்னை கேலி கிண்டல் பண்ண காடஸ் விசியஸ், என்னோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். இந்த ரிவெஞ்சுக்காக தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னானாலும் இந்த ரிவெஞ்சை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கட் பண்ணால் காடஸ் விசியஸை கட்டுறாங்க. நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, அதோட உங்களோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்ல போனோன்னா உங்களோட ட்ரைனிங் முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. கோல்டன் எம்பரர் ஆர்மியோட சண்டை போட வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னு காடஸ் விசேஷ் கேட்க எல்லாரும் தயாரா இருக்கோன்னு சொல்றாங்க. கோல்டன் டீமன் ஜோனுக்கு போக வேண்டிய பிளானை போடுங்க. எதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு லக்கேஜை தூக்குற? என்கிட்ட கொஞ்சம் கூட நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையாவது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸோ ப்ளீஸ் என்கிட்ட இது வாங்காதீங்க அப்படின்னு லிசபெத் சொல்றா. அவளே தூக்கிட்டு வரட்டும் அப்படின்னு ஈவ் சொல்றா. உன்னால முடியலன்னா சொல்லு, பாதியில நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு டீமனை சென்ஸ் பண்றாங்க. நினைச்ச மாதிரியே பக்கத்துல இவங்களை அட்டாக் பண்ண ஒரு பெரிய டீமன் வந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா அப் டவுன் ரேஞ்ச்ல இருந்து வந்த டீமனா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவ் போயிட்டு டீமனை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயும் பேரலைஸ் யூஸ் பண்ணி பாய்சன் அட்டாக் வச்சு அந்த டீமனை போட்டு தள்ளிடுறான். உண்மையிலேயே உங்களோட ஸ்கில்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஈவ் சொல்றா. என்னோட ஸ்கில் எல்லா மான்ஸ்டர்கிட்டயும் ஒர்க் ஆகாது, ஆனா இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இறந்து போன டீமன் கிட்ட இருந்து ஃபால்டன் புக்ல மென்ஷன் பண்ணிருக்க சில மெட்டீரியல்ஸ் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிக்கிறான். இந்த புக் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு இன்ட்ரெஸ்டோட கேள்வி கேட்டுட்டு இருக்கா. உனக்கு வேணா நீனே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. உங்ககிட்ட இருந்தா அது என் கிட்ட இருந்த மாதிரி தான் சேஃபாவும் இருக்கும், நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பாறைகளை யூஸ் பண்ணி குளத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. லிசபெத்தால அவ்வளவு லக்கேஜை வச்சுட்டு பாறைகளை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் லிசபெத் லக்கேஜ் யார்கிட்டயும் கொடுக்காம அவளே பாறையை கிராஸ் பண்ணி வரா. அப்ப திடீர்னு கீழே போகும்போது பிகிமாரு போயிட்டு காப்பாத்துறான். லிசபெத்தால நம்மளுக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலங்கிறத யோசிச்சுதான் அவள் லக்கேஜ் தூக்கிட்டு வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹெல்ப்பாவது பண்ணணும்னு நினைக்கிறா. அவளோட விருப்பம் அவளோட இஷ்டம், அவ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஈவோ சொல்றாங்க. என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசபெத் கேட்கறா. அடுத்து நம்ம ஹீரோயின் பாறையை கிராஸ் பண்ணி வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க தண்ணிக்குள்ளேயே. ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமாயிடுச்சு, டிராவல் வேற பண்ணணும், ஸோ கண்டிப்பா கோல்டு பிடிச்சிக்கும். நம்ம ஹீரோனோட கோட்டை கழட்டி போட்டுக்கோன்னு கொடுக்குறான். அடிக்கடி துவச்சிருவேன், ஸோ என்னோட ஸ்மெல் வராதுன்னு நினைக்கிறேன், வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அப்படியே வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கர மான்ஸ்டரோட சென்ஸ் ஸ்மெல் வருது. போன தடவை அந்த மான்ஸ்டரை விட இந்த மான்ஸ்டரோட சென்ஸ் ஸ்மெல் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க யாரும் இதுல தலையில வேணாம், நீங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு அந்த மான்ஸ்டர் கரெக்டா வரும்போது நம்ம ஹீரோனோட பேரலைஸ் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் பெர்சருக்கு யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை ஃபுல்லா துடிக்க ரத்தம் தெறிக்க சாகடிக்கிறான். ஒரு பெரிய டீமனை கொண்டனால நம்ம ஹீரோக்கு நிறைய ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இறந்து போன இந்த டீமன் கிட்ட இருந்தும் சில மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றான். என்ன பண்ற, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்ற. அது ஒண்ணு நம்ம சாப்பிட்றதுக்காக இல்ல, பிகிமாரு சாப்பிட்றதுக்காக. இந்த மாதிரி ரேர் மெட்டீரியல்ஸ் தான் பிகிமாரு எவால்வ் ஆகும் அப்படின்னு ஃபால்டன் புக்ல போட்டிருக்கு அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. ஆமா கரெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை இந்த டீமன்ல பாய்சன் இருக்க மாதிரி இந்த டீமனோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது பாய்சன் இருந்து அதை பிகிமாரு சாப்பிட்டானா அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் கேட்கறா. இதை கேட்டோன்னா பிகிமாரு பயப்படுறா. அப்பெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சோ மறுபடியும் இப்போ உங்களுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான சென்ஸ் ஸ்மெல் வருது. எந்த பக்கத்துல இருந்து அந்த சென்ஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப பிகிமாரு நம்ம ஹீரோட பேக்ல இருந்து வரதா சொல்லுது. பேக்கை திறந்து பார்த்தா ஒரு முட்டை ஒண்ணு வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட்டு அப்படியே அந்த முட்டை வெடிச்சு உள்ள இருந்து பாக்குறதுக்கு குதிரை மாதிரி ஒண்ணு வெளியே வருது. வெளியே வந்து அடுத்த செகண்டே பயங்கரமா சைஸ் பெருசாயிருது. என்னதுப்பா அது, பாக்குறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கு, ஒருவேளை டேஞ்சரா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த குட்டி நம்ம ஹீரோ கொஞ்சது அதை பார்த்தோன்னு எல்லாருமே இது கண்டிப்பா டேஞ்சரா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதோட உடம்புல பாக்குறதுக்கு கிறிஸ்டல் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இதுதான் மானாவை அப்சர்வ் பண்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே நம்ம ஹீரோனோட மானாவை ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்டி அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அதை அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது பயங்கரமா எவால்வ் ஆகிருது. மொத்தம் நம்ம ஹீரோ 1000 மானாவை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். அதுல இந்த ஒயிட் கலர்ல இருந்த குதிரை பிளாக் கலர்ல எவால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இப்போ ஒரு 10,000 மானாவை ப்ரொடியூஸ் பண்றா. ஒரு எவால்வுக்கு 1000 மானா தேவைப்படுது. ஸோ நம்ம ஹீரோ 10,000 மானாவை ப்ரொடியூஸ் பண்ணோன்னு பாக்குறதுக்கு பயங்கரமா ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லா அது எவால்வ் ஆகிருது. ஸோ இப்பத்துல இருந்து நம்ம டீம்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவனோட பேரு
ஸ்லே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பேரு நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோயினை கொஞ்சிக்கிட்டு இருக்க. பாசமலையே பொழிஞ்சது போதும், தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட கிளாஸ் மெம்பர்ஸை காட்டுறாங்க. கோல்டன் டீமன் எம்பரரை ஃபேஸ் பண்றதுக்காக இவங்களோட ட்ரைனிங்கோட அடுத்த கட்ட எவால்வேஷனா டெய்லியும் ஒரு டீமனை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அதுல வர எக்ஸ்பியை ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா அவங்களோட ட்ரைனிங் ஏத்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. நம்மளோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது, இந்த கிரிகாரா குரூப் தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான குரூப்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நைட் ஆகிறது. கிரிகாரா குரூப் சேர்ந்தவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் சென்ஸை ஸ்மெல் பண்றாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த அதே மான்ஸ்டர் தான் இங்கேயும் வந்திருக்கு. பட் ஆனா இங்க கூட்டமா வந்திருக்கு. அட்டாக் பண்றதுக்காக லீடர்ஸ் மட்டும் முன்னாடி நிக்கிறாங்க, மத்த எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மான்ஸ்டர் வர இவங்களோட பவர்ஸ் வச்சு அட்டாக் பண்றாங்க. பட் ஆனா கொத்தா வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல நம்ம கிரிகாரா வந்து டிராகனிக் பஸ்டர் யூஸ் பண்ணி மொத்த டீமன்ஸையும் ஃபயர் பண்றான். நான் தான் கிரிகாரா, த ஃபியூச்சர் கிங். ஹிஜிரியும் ஈட்சிக்கு எங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிருச்சு, அதோட இந்த இடத்த பாக்குறதுக்கு வேற ஆபத்தா தெரியுது. ஸோ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புவோம்னு முடிவு பண்றாங்க. தூரத்துல இருந்து வர வெளிச்சத்தை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க. டின்னர் ரெடி ஆகிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிடுறா. அங்க இருந்து வர வெளிச்சத்தை வச்சு பார்த்தா நார்த் ஈஸ்ட்ல யாரோ இருக்காங்க, அவங்க டீமன்ஸ் கூடயும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காலையில விடிஞ்சதும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். கண்டிப்பா அவன் கோல்டன் டீமன்ஸோட மிடிலுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு ஈவ் சொல்றா. சரி ஓகே வாங்க போய் பாப்போம் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் உட்காந்துருக்கான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈவ் கேட்கறா. இந்த ஹியூமனைட்ஸ் கிட்ட இருந்து சில மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது, இந்த ஹியூமனைட்ஸ் தனியால நீ தான் தோக்கடிச்ச அப்படின்னு யூ ஷாக் ஆகுறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே எல்லாருமே மறுபடியும் அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. உள்ள போக போக மேகமூட்டமா சுத்தி இருண்டுகிட்டு வருது. இது கண்டிப்பா மழை பெய்யறதுக்கான அறிகுறி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்றா. இருந்தாலும் பின்வாங்காம தொடர்ந்து முன்னேறி போறாங்க. ஒருவேளை இப்ப இங்க ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து வந்தா என்ன பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ எலிசபெத் கிட்ட கேட்கறான். அப்படி ஏதாச்சும் வந்தா எங்களை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. சேராஸ் கூட இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. டோக்கா கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட உனக்கு எதுவும் ஆகாம அவன் பாத்துக்குவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதை எலிசபெத் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. உண்மையாவே சேராஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளா? அது மட்டும் இல்ல, இப்ப இந்த 3 பேருமே என்ன நம்பிதான் இருக்காங்க. இவங்களோட நம்பிக்கை நான் கெடுத்துடக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணணும். ஈவன் என்னோட உயிரை கொடுத்தாவது நான் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிட்டத்தட்ட இவங்க அந்த ஃபால்ப்டன் வச்சு நெருங்கிட்டாங்க. இந்த வழியா ஸ்ட்ரைட்டாக போனால் விச் இருக்க இடத்துக்கு போயிடலாம். ஆனால் நம்ம நினைக்கிறத விட இது ரொம்ப பக்கத்தில் இல்லை அப்படின்னு சேரா சொல்கிறா. எலிசபெத், இதோட நம்ம 2 பேர்த்தோட வேலை இங்கே முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டோக்கா, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். உன்னால தான் நாங்கள் 2 பேருமே இப்போ சுதந்திரமா இருக்கிறோம். அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்க. நாங்கள் இதுக்கப்புறம் குட்டி வீடு வச்சாது ரொம்ப சந்தோஷமா வாழுவோம். நீ எங்களுக்கு பண்ண உதவிக்கு நாங்கள் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கோம். இதுக்கு வெறும் தேங்க்ஸ் சொன்னா மட்டும் போதாது அப்படின்னு ஈவ் சொல்றா. இப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு ஹியூமனை அட்டாக் பண்ண வர ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஈவ் அவளோட ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்றா. இது மேல எந்த சென்ஸும் வரல, இறந்துருச்சுன்னு நினைக்க அப்படின்னு ஈவ் சொல்ல நம்ம ஹீரோ எதுக்கும் பேரலைஸ் யூஸ் பண்றான். ஈவ் மட்டும் அந்த அட்டாக் பண்ணலனா இந்த இடத்துக்கு எங்க கதையே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப திடீர்னு அந்த ஹியூமனாயில இருந்து பயங்கர கிரீப்பியான சவுண்டோட பிரகாசமா ஜொலிக்குது. இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி பார்த்தா ஊர்ல இருக்க மொத்த டீமன்ஸும் படையோட வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மான்ஸ்டர்ஸும் கூட்டமா 1000 கணக்கில் மொத்தமா வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஈவ் போட்டு தள்ள ஹியூமனைட் மான்ஸ்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வேற வருது. இதுல யாரும் தலையிட வேணாம், என்னால வந்த பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஈவ் சொல்ல எலிசபெத் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்கே பாரு எலிசபெத், நான் இல்லைனா கூட டோக்காவும் சேராஸும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. என்னால் வந்த பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி யூ சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உண்மையை சொல்ல போனேன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு காரணமே நான் தான். இதுக்கான பொறுப்பு எல்லாத்தையும் நான் தான் எடுத்தாகணும். அதனால் நீ போக வேணாம், நானே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் என்னோட பேச்சை மாரி நீ எதுவும் செஞ்சதில்லைங்கிற உரிமையில சொல்கிறேன். தயவு செஞ்சு நீ போக வேணாம், நான் இதை பார்த்துக்கிறேன். என்கிட்ட இந்த மாஸ்க் இருக்குது, இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கடையில் வாங்கின மாஸ்க் எடுத்து காட்டுறான். இந்த மாஸ்கால இதை வச்சு பயங்கரமான சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால மான்ஸ்டர்ஸ் ஈஸியாக நம்ம பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல, பிக்கிமாரும் ஸ்லேவும் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆமா அப்படிங்கிற மாதிரி பிக்கிமாரும் ஸ்லேயும் சொல்றாங்க. ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா எனக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க, நீங்க இப்பவே அந்த விச்சை தேடி கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல எலிசபெத்தும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. டோக்கா, நானும் கூட வரவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க வரதுக்குள்ளேயும் ஹீரோ பாக்குற பார்வையிலேயே மாஸ்டர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சேராஸ் சொல்றா. சேராஸ், இங்க நான் இல்லைன்னா கூட நீ தான் என் இடத்துல இருந்து உங்களை பாத்துக்கணும். என்னோட பொறுப்பு நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். எல்லாரும் ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு லீடர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்றாங்க. அதில் ஒரு
பொண்ணை ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர இன்னொருத்தி வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறா. இப்ப மறுபடியும் இவன் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர அவ தெரிச்சே ஓடிடுறா. இல்ல இந்த இடத்துல என்னோட உயிர் போகக்கூடாது, நான் ஒன்றும் வீக் கிடையாது, நான் எப்படியாச்சுங்கிறது தப்பிக்கணும். இந்த இடத்துக்கு அவங்க மலைக்குள்ள போய் சேஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான மாணவ ஸ்லே மேல ப்ரொடியூஸ் பண்றான். பயங்கர மாணவ அப்சர்வ் பண்ணி ஸ்லே கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுச்சு. அண்ட் நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க மாஸ்க் எடுத்து அதில் சாலினாய்டை ப்ரொடியூஸ் பண்றான். அதில் எக்கச்சக்கமான சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால மான்ஸ்டர்ஸ்லாம் ஈஸியா வந்து நம்ம ஹீரோவை தேடி வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ல சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை தேடி அட்டாக் பண்றதுக்காக வருது. இதுல ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாது. அதை விட முக்கியம் அங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னை நம்பி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். என்னோட பவர் என்னங்கிறத இப்போ நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதில் ஸ்கூல்ல இருந்து வந்த இருக்காவும் சிக்குமாவும் இறந்து போயிட்டாங்க. யாசு நீ இங்கே தானே இருந்தா இவங்க ரெண்டு பற்றியும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு அயக்கா கேட்குறா. என்ன பேசுகிற, இந்நேரத்துக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா உயிரோட இருப்பாங்க. வீக்காக இருக்கிறது இவங்களோட தப்பு, ஸ்ட்ராங்காக இருக்க நம்மளா சர்வே பண்ணல என்ன அப்படின்னு யாசு சொல்ல. வீக்காக இருக்கிறது ஒன்றும் அவங்க தப்பு கிடையாது, ஹை லெவல் ரேங்கை சேர்ந்த நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அயக்கா சொல்ல. போதும் நிறுத்திடி, விட்டா வாய் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க. டோக்கோ ஹிருகா சிக்குமா இன்னும் நிறைய பேர் இவங்க வீக்கானவங்க. இவங்க இறந்து போகிறது அவங்களோட தப்பு தான். ஹை ரேங்கை சேர்ந்தவங்க தான் வீக்காக இருக்கவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமா என்ன? அப்படி பார்த்தா இந்த கோழைங்களை ப்ரொடெக்ட் பண்ணி என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு யாசு சொல்ல. ஆனால் இந்த மான்ஸ்டர் இவங்களை கொல்லும் போது நீ இங்கே தானே இருந்திருக்க. ஏ ரேங்க் சேர்ந்த ஒன்னால அந்த மான்ஸ்டரை கொண்டு இவங்களை காப்பாத்திருக்க முடியாதா என்ன அப்படின்னு அயக்கா கேட்க. ரேங்க் போதும் நிறுத்திடி. அப்படி பார்த்தா நீ என்ன எஸ் ரேங்க்ல இருந்து கிழிச்சுக்கிட்டா இருக்க. நம்ம ட்ரைனிங்க்கு வந்த முதல் நாள்ல இருந்து பாக்குறோம், உங்ககிட்ட இருந்து எந்த டேலண்ட்டையும் நாங்க பார்த்ததே கிடையாது. நீ ஜஸ்ட் அட்டாக் மட்டும் தான் பண்றீங்க தவிர உன்னோட பவர்ஸ் யூஸ்வே பண்ண மாட்டீங்க. உண்மையிலேயே உனக்கு எஸ் ரேங்க்ல இருக்க தகுதி இருக்கான்னு யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு யாசு சொல்ல. அப்ப கிரிகார அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோங்கிறதே மறந்து, அதை விட முக்கியம் இப்ப நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோங்கிறத மறந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிதானே. ஆனா யாசு நீ செஞ்ச காரியம் எனக்கே கொஞ்சம் காண்டாகுது. வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை தான், அதை என்னைக்கும் நீ மறந்துடாத. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணனா அப்புறம் நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கிரிகாரா சொல்ல. அப்ப நான் சரிவா மோதி பாத்திரலாம் அப்படின்னு யாசோ உன்னோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணி அட்டாக் பண்ண தயாராகிறான். என்னைய குத்த சொல்றத நிறுத்திட்டு முதல்ல இவ்வளவு கவனிங்க. எஸ் ரேங்க்ல இருக்க இவ என்னைக்காச்சும் பவர் யூஸ் பண்ணி ஒரு நாளாச்சும் பாத்திருக்கீங்களா? ரேங்க் மண்ணாங்கட்டின்னு ஒண்ணுமே கிடையாது. இங்க வீக்கானவங்க ஸ்ட்ராங்கானவங்க மட்டும்தான். அதுல வீக்கானவங்க வீக் ஆகிட்டே போறதும் செத்து போறதும் ஸ்ட்ராங்கானவங்க கையில ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யாசு ஓவரா பேச கிரிகாரா கூட இருந்தவன் யாசு அட்டாக் பண்ண போகிறா. வேண்டாம் அப்படின்னு கிரிகாரா சொல்றான். என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க. என்னது இல்ல சும்மா தான் கேட்ட மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் யாசு அங்க இருந்து கிளம்பிடுறான். அயக்கா யாசு சொல்றது கூட ஒரு வகையில கரெக்ட் தான், நீ உன்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கிரிகாரா சொல்றான். இதை கேட்ட அயக்காவும் ஃபீல் பண்றா. அப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு கஷிமாவை காணோம்னு சொல்றா. என்னது கஷிமாவை காணுமா அப்படின்னு அயக்கா ஷாக் ஆகுறா. இங்க இருக்க இத்தனை மான்ஸ்டர்ஸையும் டோக்கா எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு யூ சொல்றா. டோக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான், ஆனா இங்க கொத்தா 100 கணக்கான மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து டோக்கா எப்படி தனியா சண்டை போட போறான்? நம்மளோட ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படாதா அப்படின்னு யூ கேட்கறா. ஆனா டோக்கா இதுல நம்மள தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவனோட பேச்சு எப்படி மீற முடியும் அப்படின்னு சேராஸ் கேட்கறா. ஒரு வகையில எப்படி யோசிச்சா கூட இன்னொரு வகையில மாஸ்டர் இப்ப ஆபத்துல இருக்காங்க, சோ நம்ம ஹெல்ப் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சேராஸ் சொல்ற. அதேதான் நானும் சொல்ல வரேன் எலிசபெத். ஒருவேளை நான் இல்லைன்னா கூட சேராஸ் என்னை விட உன்னை நல்லா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, கவலையப்படாத, நான் இவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சேராஸ் சொல்றா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவங்க இருந்து கிளம்புறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஸ்லேய்க்கு பயங்கரமானவை ப்ரொடியூஸ் பண்ணனால தான் ஸ்லேயை இந்த அளவுக்கு பயங்கரமான மான்ஸ்டராக மாற்றி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லை பிக்கிமார் கூட வேற கம்பைன் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது போதாதுன்னு எக்கச்சக்கமான மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸ் வேற அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோக்கு இப்போ மானா வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹீரோக்கு இப்போ மானா வந்து நிறைய தேவை. மானா இருந்தால் தான் வந்து கண்டினியூஸாக நம்ம ஹீரோவில் அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் ஏதாவது சாகடிக்கணும். நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்க மானாவெல்லாம் வச்சு அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ இந்த மாதிரி சின்ன மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால பெரிய லெவலில் வந்து நம்ம ஹீரோக்கு எம்பி கிடைக்கல. ஹை ரேங்க்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணா மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு அவனுக்கு தேவைப்படுற எம்பி கிடைக்கும். ஸோ அதை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் சுற்றி இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஃபுல் எம்பியை யூஸ் பண்ணி அந்த ஹை லெவல் டீமனை போட்டு தள்ளுறான். போட்டு தள்ள அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு 60,000 எம்பி கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருச்சு. நிறுத்தாம கண்டினியூஸா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் பவர்ஃபுல்லா எல்லா அட்டாக்கையும் ஒரே நேரத்தில் பண்றான்.レベルが上がりました。
நான் வழி தவறி வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, எப்படி நான் தப்பிக்கிறது, இந்த இடத்துல நான் சாகக்கூடாது அப்படின்னு காஷிமா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஈவ் வரா. ஒரு ஹியூமனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஈவ் காஷிமாவை அட்டாக் பண்ண போறா. அப்போ காஷிமாவை பார்க்க எலிசபெத் மாதிரி தெரியவும் அட்டாக் பண்ணாம காஷிமாவை தொட போறா. லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு சவுண்ட் பார்த்தா திடீர்னு ஒருத்தி ஈவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை கொல்ல போவா அப்படின்னு ஈட்சுக்கி அவ கையில வச்சிருக்க ஸ்வாடை வச்சே ஈவை அட்டாக் பண்றா. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தி கண்டிப்பா இவ காடஸ் அனுப்பின சூசன் ஹீரோவா தான் இருக்கணும் அப்படின்னு ஈவ் கரெக்டா கெஸ் பண்றா. ஈட்சுகி பண்ண அட்டாக்கால ஈவால பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். ஈட்சுகி நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு காஷிமோ ஷாக் ஆகுறா. வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு ஈட்சுகி அவளோட லைட்டிங் ஸ்வாடை வச்சு ஈவ அட்டாக் பண்ண போறா. டோக்காக்கு ஒன்னும் ஆயிருக்காதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பயப்படுறா. கவலைப்படாத, ஈவ் போயிருக்காள்ல, கண்டிப்பா ஈவும் டோக்காவும் திரும்பி வருவாங்க அப்படின்னு சேரா சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஈவ் ஈட்சுகி கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா ஈவை விட ஈட்சுகி வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் பண்றா. ஜஸ்ட் மிஸ் ஈட்சுகி கரெக்டா ஈவோட கழுத்துலயே அட்டாக் பண்ண போறா. அப்ப கரெக்டா இன்னொரு பொண்ணு வந்துட்டு நிறுத்து அப்படின்னு ஸ்டாப் பண்றா. காஷிமா நீங்க தான் இருக்கியா, யார் இது, எதுக்காக இதை அட்டாக் பண்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. நீ மட்டும் என்ன கூப்பிடலன்னா நேரத்துக்கு இந்த டீமனோட கதையை முடிச்சிருப்பான் அப்படின்னு ஈட்சுகி சொல்றா. இதை பாக்குறதுக்கு ஒன்னும் டீமன் மாதிரி தெரியல. இதோட கண்ணோட அசைவை வச்சு பார்க்கும்போது இது டீமனா இருக்க வாய்ப்பு இல்ல, கிட்டத்தட்ட இது ஹியூமனா தான் இருக்கணும். என்னோட கெஸிங் கரெக்டா இருந்தா இதால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. என்ன சொல்ற, இது பேசணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈட்சுகி ஷாக் ஆகுறா. உங்க பேர் என்ன அப்படின்னு ஈவ் கேட்கறா. உடனே ஈட்சுகி இன்னும் பயங்கரமா ஷாக் ஆகுறா. என்னோட பேரு ஹிஜோரி டோக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இது நம்ம மாஸ்டரோட பேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் யோசிக்கிறா. நான் ஒன்னும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, நான் என்னோட மாஸ்டரை தேடி தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் சொல்றா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் தேடி வந்த டைம் தான் தப்பு. இந்த மாதிரி டைம்ல உன்னோட மாஸ்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஹியூமனாய்டு மான்ஸ்டர் நேரத்துக்கு உன்னோட மாஸ்டரை டேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஜோரி டோக்காங்கிற பொண்ணு சொல்றா. என்னோட மாஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் அங்க இருந்து கிளம்பி போறா. கண்டினியூஸாக நம்ம ஹீரோவோட பிக்மாரும் ஸ்லேயும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கனால அவங்க ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிட்டாங்க. சரி போது இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிக்மாரையும் ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணனால நம்ம ஹீரோக்கு நிறைய வந்து லெவலும் எம்பியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கனால நம்ம ஹீரோ கிட்ட போதுமான எனர்ஜி இல்லை. இங்கே ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அதை நான் சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஹியூமனாய்டு மான்ஸ்டர் வந்து இவனை அட்டாக் பண்ண வருது. அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் பாஸும் கூட. நம்ம ஹீரோ இதை டிஃபீட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாமே இறந்து போயிடும். ஆனால் அதோட அட்டாக் எல்லாமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. பிக்கிமாரும் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டரை விடாம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்க திடீர்னு மேல இருந்து ஒரு மாஸ்க் மட்டும் வந்து கீழே விழுது. நம்ம ஹீரோவை காணோம். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்க. மேல இருந்து பேரலைஸ்னு ஒரு சவுண்டு பார்த்தா நம்ம ஹீரோ மேல இருந்து பேரலைஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டான். நம்ம ஹீரோ பிக்கிமாரோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி புகையை வர வச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு மேலே போய் கிளியரான ரேஞ்சில் பேரலைஸ் யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டான். மொத்தத்தில் நம்ம ஹீரோ இங்கே தோக்கடிச்ச மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஹீரோக்கு 2019 லெவல் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய எம்பியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் போதுமான எனர்ஜி மட்டும் தான் இல்லை. அப்போ இன்னொரு டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர கரெக்டா வந்துட்டு அந்த டீமனை 2 துண்டா விட்டுறா. நான் இதை எதிர்பார்த்தான்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்த அப்படின்னு யூ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி மாஸ்டர் உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யூ கேட்கறா. ஒன்னும் இல்ல, போய் படுத்து தூங்குனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சேரா சொல்ல எலிசபெத் வேகமா ஹாப்பியா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. டோக்கா அவனுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சேராஸ் கேட்க இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு ஸ்லேயும் பிக்கிமாரும் நம்ம ஹீரோ சொல்றான். நைட்டு நம்ம ஹீரோக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவும் எலிசபெத்தும் போய் தூங்க போறாங்க. நம்ம ஹீரோவும் தூங்க போறான். பட் அவனுக்கு தூக்கம் வரலன்னு சொல்ல என் மடியில படுத்துக்கோங்க அப்படின்னு சேரா சொல்றா. வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அக்கறையில தானே கேட்கறேன் அப்படின்னு சேரா சொல்றா. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சேராஸ் மடியில போய் படுத்துக்கிறான். மாஸ்டர் ஏன் எதுக்காக எல்லாத்தையும் உங்க தலையிலே போட்டுக்கிறீங்க, நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம், எல்லா பிரச்சனையும் நீங்களே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே நாங்க இருக்கிறோம், அட்லீஸ்ட் இப்போவாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சேராஸ் சொல்றா. சேராஸ் நான் இதெல்லாமே உங்களுக்காக தான் பண்றேன், இப்போ என்னோட வாழ்க்கையில இருக்கிறது நீங்க மட்டும்தான், சொல்ல போனதுன்னா எனக்குன்னு யாருமே கிடையாது, ரொம்பவே கொடூரமா இருந்த வாழ்க்கை, ஆனா இப்போ எனக்குன்னு நீங்க இருக்கீங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதான் என்னோட கடமை, அந்த கடமையை நான் இன்னைக்கு தவற விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல கண்டிப்பா நானும் கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்வாடா இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சேராஸ் சொல்றா. அம்மா உங்களோட வயசு என்ன அப்படின்னு சேராஸ் கேட்கறா. 17 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா நீங்க என்னை விட சின்ன பையனா, எனக்கு 20 வயசு ஆக போகுது அப்படின்னு சேராஸ் சொல்றான். பட் நீ எல்ப்ஸா இருக்கனால உனக்கு வயசு இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை விட சின்ன பையனா இருக்கனால இதுக்கப்புறம் நான் உன்னோட பிரதரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அப்படிலாம் இல்ல மாஸ்டர், நீங்க எப்பவுமே என்னோட கிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்னது கிங் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஒன் அண்ட் ஒன்லி த கிங், என்னோட கிங்குக்கு நான் ஒரு ஸ்வாடா எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிடுறான்.
சேராஸ் நீ தூங்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க தூக்கம் வரல அப்படின்னு சேராஸ் சொல்றா. நான் வேணா என்னோட பவரை யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி சேராஸை தூங்க வைக்கிறான். கட் பண்ணா டோக்கா சிஸ்டர் காஷிமாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இட்சுக்கு நீ எதுக்காக ஆசியா குரூப்ல போய் சேர்ந்த அப்படின்னு கேட்கறா. பட் காபுட்டோ விருப்பப்பட்டு ஒன்னும் அசாகி குரூப்ல இருக்கல, அவளை கட்டாயப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் ஸ்டில் இருக்க வச்சிருக்காங்க. காஷிமாவை இதை எக்ஸ்பிளைன் பண்ண இட்சுகியும் காஷிமாவை பத்தியும் அவளோட நிலைமையை பத்தியும் புரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் மறுபடியும் ஃபால்பன் வச்சு தேடி கிளம்புறாங்க. மாஸ்டர், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், பட் கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சேரா சொல்றா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐ லவ் யூ டோக்கா. இந்த ஃபீலிங்ஸ் இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, இதை சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் வரல, பட் கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காம நம்ம 2 பேரும் பேசாம பிரிஞ்சா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன். பட் அது வரைக்கும் உங்களோட ஸ்வாடா உங்களை என்னைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணுவோம் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்க. சேராஸ், உன்னோட ஃபீலிங்ஸ்க்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஸோ நீனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல மாஸ்டரா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்க வழியில திடீர்னு ஒரு மரத்துல ஒரு பழமையான கேர்ஸை பாக்குறாங்க. இது பழமையான கேர்ஸுங்கிறனால இது எந்த வகையான கேர்ஸ் என்னங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அது இடம் ஃபுல்லாவே இந்த கேர்ஸா தான் இருக்கு. இதை வச்சு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தேடி வந்த ஃபால்பன் வச்சு இங்கே தான் இருக்காங்கிறத. உள்ள போகவும் இவங்களை ஒரு கோலம் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ பேரலைஸ் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்றான். கண்டிப்பா இந்த கோலமை செக்யூரிட்டிக்காக தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா இந்த இடத்த சுத்தி ஒரு டீமனோட சென்ஸ் கூட வரவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப புனிதமானதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சின்ன வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃபேக்டரியே இருக்கு. அந்த ஃபேக்டரியை ஃபுல்லா கோலம் தான் வழி நடத்திட்டு வருது. மேற்கொண்டு உள்ள போறதுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியுமே இல்லாம சிம்பிளா ஒரு டோர் இருக்கு. என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா ஹை லெவல் மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த கேட்டை ஓபன் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு செக்யூரிட்டி கூட போடாம இருக்காங்க. பட் என்கிட்ட இதை விட அதிகமான மானாவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ணிடுறான். தொலைஞ்சு போன காஷிமாவை கண்டுபிடிச்சு டோக்கா சிஸ்டர்ஸ் கூட்டிட்டு வராங்க. நீ திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அசாகி குரூப்போட லீடர் சொல்றா. அப்ப அயக்கா வந்துட்டு நீ திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம், உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காஷிமாவை பார்த்து கேட்கறா. எனக்கு எதுவும் ஆகலை, டோக்கா சிஸ்டர்ஸ் தான் என்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு காஷிமா சொல்றா. நல்லது நல்லது நல்லது, நீ உயிரோட திரும்பி வந்தது ரொம்ப நல்லது. ஆனா இதுக்கப்புறம் டோக்கா சிஸ்டர்ஸ் அவனை காப்பாத்தினாங்கன்னு யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அசாகி குரூப்போட லீடர் காஷிமாவை மிரட்டிட்டு போறா. சரி ஓகே அப்படின்னு காஷிமா சொல்றா. நான் இன்னும் பயந்துகிட்டே தான் இருக்கேன், கண்டிப்பா மத்தவங்கள மாதிரி நானும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு காஷிமா நினைக்கிறா. இவ ரொம்ப பாவம்பா அப்படின்னு இட்சுகி சொல்றா. ஒருவேளை காஷிமா நேற்று நைட்டு இறந்துருந்தானா ஹயக்கா டென்ஷன் ஆயிருப்பா, அவளோட சுயரூபத்தை நம்ம நேரத்துக்கு பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி போரிங்கா இருந்திருக்காது அப்படின்னு ஹிஜோரி டோக்கா சொல்றா. நம்ம ஹீரோ வானத்தை பார்த்தா திடீர்னு ஸ்கை ஃபுல்லா டார்க்கா மாறிட்டு இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங், இங்க ஏதோ நடக்க போகுது அப்படிங்கறது மட்டும் சென்ஸ் பண்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ தேடி வந்த ஃபார்பிடன் விட்ச் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ட்ரைனிங் அனுப்பி வச்ச சூசன் ஹீரோஸ்க்கு மிகப்பெரிய ஆபத்து. கோல்டன் டீமன் எம்பரர் ஆர்மிஸ்லாம் சூழ்ந்துட்டாங்க, சீக்கிரமா ஒரு 4-5 குதிரைகளை அனுப்பி வைங்க, அப்பதான் எங்களால பாதுகாப்பா சூசன் ஹீரோஸை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு காடஸ்க்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னோட பேர் எரிகா அப்படின்னு ஃபார்பிடன் விட்ச் சொல்ல. இவ்வளவு நாள் கட்டுக்கதையா இருந்த ஃபார்பிடன் விட்சுக்கு முன்னாடி தான் நாங்க இப்ப இருக்கிறோம். நான் தேடி போற பாதை ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். காடஸ் விசியஸ், என்னோட உண்மையான ரிவெஞ்சை நீங்க இதுக்கப்புறம் தான் பார்க்கவே போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதோட சீசன் 1 முடியுது, பட் ஸ்டோரி இன்னும் முடியல. ஸோ சீசன் 2 கண்டினியூ ஆகும். பட் சீசன் 2 எப்போ வருங்கிறதுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. டாடா பாபாய், சி யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அனிமேல உங்களை சந்திக்கிறேன். சி யூ, பாபாய், லாட்ஸ் ஆஃப் லவ் மக்களே.